அப்படியே விட்டுட்டு இருந்தாருன்னா, லாஸ்ட் சீசன்ல ஒருத்தர் வந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் செஞ்ச தப்ப தட்டி கேட்காம கடைசியில அவர் ஷோவே விட்டுட்டாரு. இந்த இடத்துலயே தட்டி கேட்டிருந்தா அட்லீஸ்ட் அவர் வந்து அவரோட ட்ராக்கையாவது மாத்துவாரு. அட்லீஸ்ட் கண்ட்ரோலாவது பண்ணுவாரு. இப்ப என்ன அவங்களுக்கு தெரியும்னா, அப்ப நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோம். நம்ம கரெக்ட்டா தான் பேசுறோம். நம்ம இப்படியே போலாம் அப்படின்னு தான் வரும். சுபா பேசுங்க. இல்ல இந்த தல பதவி புடுங்குனத பத்தி எதையாவது நாளைக்கு கேட்டாரா நாளைக்கு அவரு? நாளைக்கு ஏன் கேட்டிருப்பாரு. நாளைக்கு இருக்கும். கண்டிப்பா நாளைக்கு ஹெட் அதுதான் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு அது ஓகே போட்டிருக்காங்க. அப்ப இந்த ஓகே. உப்பு போட்ட இதை இழுத்துருக்காங்க போல இருக்கு. அது ஒண்ணு. ஐயா! ம். அது கேட்டுருச்சு பாத்தீங்களா சுபா? நம்ம ஸ்பேஸ்ல பேசுனது கேட்டுருச்சு ஆ உங்களுக்கு. பேசுங்க கேட்டிருக்கு. சுபா. கேட்டுருச்சு அப்புறம் கேட்டுருச்சு. திவாகர் இல்ல அண்ட் பானு அக்கா, எனக்கு இதுல ஒரு டவுட். நான் அதான் சொன்னேன்ல, ஆ. அந்த கலையரசன் ஏதோ மந்திரம் கிந்திரம் போட்டு இங்க வந்து பாத்துட்டு போறாரு போல. நம்ம சொல்ற பாயிண்ட் எல்லாம் அங்க வைக்கிறாரு. ஏன் நெறைய நேத்தெல்லாம் நாங்க பேசின ஒரு விஷயத்த நேத்து அதெல்லாமே நடக்குது. எனக்கு என்னமோ டவுட்டா தான் எனக்கு இருக்கு. லிஸ்ட் ஆமா இல்ல நான் பானு. மாத்திக்கிட்டேன். என்னன்னா ஒரே இல்ல ஒ- நீங்க இத வந்து கவனிச்சீங்களா? ஒரே நிமிஷம். விஜய் சேதுபதி கூட என்ன ஸ்பேஸ்ன்னே சொல்ற மாதிரி ஆ, கேக்குதே அப்படின்ட்டு ஆமா. சொன்னாரு. யாருன்னா கவனிச்சீங்களா? அங்கதான் எனக்கு கவனிச்சோமே டவுட்டே வந்துச்சு. கேட்டோமே. கேட்டோமே அது பிரவீன் கேட்டோமே. காந்தி சொன்னதுனால ஸ்பேஸ்ன்னு வருதுன்னு இல்ல இனியா, சொல்லிட்டாரு அவரு. நான் நினைக்கிறேன் அவருக்கு ஏதோ இருக்கிற டென்ஷனுக்கு நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஃபன் பண்ணிட்டு போலான்னு வர்றாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃபேக் ஐடியில. இல்ல டீம் இருப்பாங்க. யாராவது ஒரு டீம்ல இருந்து யாராவது இல்ல ஒருத்தவங்க இங்க இருப்பாங்க. சரி, இப்ப அப்பனா பானு அப்பனா கொஞ்ச இப்படி ஒரு நேரம் முன்னாடி ரெக்வஸ்ட் வைப்போமா? ஒன் பை ஒன்னா பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுங்க. சுபா நீங்க முடிச்சிருங்க. சுபா பாதி பேசும்போதே இதாயிடுச்சு. இருங்க ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஹோஸ்டுக்கு வந்த என்ன சொல்ற சோதனைன்னு கூட சொல்லலாம். பாவம் அவங்க கை தூக்கிட்டு கையே எறக்கிட்டாங்க. ஹோஸ்டமா இல்ல இல்ல ஹோஸ்டமா பேசுங்க. இன்டரப்ட் இல்ல இல்ல பண்ணாம ஹோஸ்ட் அதுதான் சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் சொல்ல. பேசுங்க ஹேமா. இவரு நம்ம நேத்து பேசணும்ல, கமலஹாசன் அவர் இருக்கும்போது எப்பவுமே என்ன நடக்கும்னா, உள்ள என்ட்ரான உடனே அவர் என்ன பண்ணிடுவாரு, இவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு நடந்த கிளிப்பை வச்சுட்டு ஒரு ப்ரோமோ போட்டு விட்டுட்டு தான் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் எப்பயுமே கமலஹாசன் எப்பயுமே அப்படி பண்ணுவாரு. இதை நான் சொல்லும் போது நேத்து ஷாம் சொன்னாரு, இல்ல இல்லக்கா லாஸ்ட் சீசன்ல இருந்து அது இந்த மாதிரி இல்லைன்ட்டு. ஆனா நான் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இருக்கும்போது ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம இது வந்து நம்ம யாரோ கேக்குறாங்க டீம், இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் ரைஸ் பண்ண சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவங்க இப்ப ஆடுற மொக்க கேமுக்கு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வர்றாரு, நாங்க பாக்கணும், விஜய் சேதுபதி கேக்குற ரோஸ்ட கேட்கணும், என்ஜாய் பண்ணணும்னா தயவு செஞ்சு கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுங்க. அவங்க ஒண்ணும் ஆக மாட்டாங்க. அப்பதான் அவங்க கேம் இம்ப்ரூவ் ஆகும். ஹேமா சுபா நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க அடுத்தது பேசுங்க. அதான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரைடே வந்து நம்ம வந்து ஃப்ரைடே என்னென்ன கொஸ்டின்ஸ் இந்த வாரம் வருதோ நம்ம ஒன்னு சொல்லி விட்டுறலாம். நான் நேத்தே அதை நினைச்சேன். விஜய் ஆனா சேதுபதி அதுக்கப்புறம் அப்படியே நிறைய ட்ராக் பண்ணியே நம்ம போட்டு விட்டுருவோம். ஆமா சுபா நீங்க பேசுங்க ப்ளீஸ். சாரி. இல்ல நம்ம நிறைய விஷயம் பேசுறது ரிலேட்டடா அங்க அடுத்த நாள் வந்து நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கோம். அதனால நான் இந்த இடத்துல ஒரே ஒரு ரெக்வஸ்ட். சேது சார் நீங்க மாறு வேஷத்துல வந்தாலும் சரி, உங்க டீம் மாறு வேஷத்துல வந்தாலும் சரி, உங்களுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க சார். அப்பதான் சார் நாங்க இங்க பேசுறது விவாதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்கிறத சொல்லிக்கிறோம். அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல நான் வைக்கிறேன். ஏதோ ஒண்ணு நடக்குது, என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம எதை பத்தி பேசுறோமோ அது ரிலேட்டடா வந்து அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ நம்ம நிறைய பாக்குறோம். அது சொல்லுங்கடா சொல்லுங்க. டேக் பண்ணி போட்டு சாரிடா விட்டுலாம்க்கா. சாரிடா நான் என்ன அறியாம இது அன்மியூட் எடுத்து விட்டேன். பேசுங்க ஹேமா. சாரி சுபா முடிச்சிருங்க ப்ளீஸ். சாரியா. இல்ல அததான் சொல்றேன். சேது சார் உங்ககிட்ட சொல்றதான். நீங்க நிறைய ஓபன் அப் ஆகி நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க சார். அவங்க வறுத்தெடுங்க. ஏன்னா அவனுங்களா கேம் விளையாடுற மாதிரி தெரியல. நீங்க தான் தூண்டி விடணும். திரியா இருந்தாலும் சரி, பெரிய மெழுகுவத்தியா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவனுங்களை கொழுந்து விட்டு எரிய வைங்க சார். அதை மட்டும் நாங்க கேட்டுக்கிறோம். இல்லைன்னா இந்த 2 இல்ல வாரத்துக்கு எங்களுக்கு நாக்கு தள்ளி போச்சு. இன்னும் மீதி நாள ஓட்டணும்னு நினைச்சா எங்களுக்கு என்ன பேசுறதுன்னே வேற தெரியல. அதனால நாங்க பேசணும்னா நீங்க பேசினாதான் சரி வரும் சார் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். உங்கள் குரல் கோஹோஸ்டின் மூலம் சேதுபதியை சென்று அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. ஓ, அந்த மலைசாரன் பேசுங்க. கைப்புள்ள பானுதானா? சரி, இப்ப பேசுங்க கொஞ்ச நேரம் முன்னாடி தட்டி கேட்கணும்னு ஏதோ பொங்கிட்டு இருந்தீங்களே பானு, நம்ம வேணா போய் பிக் பாஸ் கதவை தட்டி கேட்கலாம். வேற யாரும் கேட்க மாட்டாங்க. எதை தட்டி கேட்கணும்? நான் என்ன சொன்னேன்னா பாயிண்ட்ஸ் இப்ப பாருங்களேன், நம்ம பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குல்ல, இந்த உப்பு மேட்ரு இந்த மாதிரி இந்த எஃப்ஜேவை கேட்கணும். இங்கேயே அங்க கேட்டாதான் அவனுக்கு தெரியும் அவன் நல்லவனா. மீன்ஸ் அவனுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கேம் நல்லா விளையாண்டா நம்ம கூட எஃப்ஜே பத்தி ரொம்ப பாராட்டி பேசலாம். ஆனா எனக்கு எஃப்ஜேட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது.
அந்த ஆதிர வந்து அவ்வளோ சொல்லும்போது நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சீரியஸா எனக்கு அதனால தான் இதுக்கு முன்னாடி வந்த 2 சீசன்ல இருக்கிறதோட எனக்கு இவனோட இது புடிச்சிருந்தது. நீட்டா சொல்லுவான். "நீ எம்பிஏ படிச்சிருக்க. நான் வந்து காலேஜ் போல. உனக்கு ஒரு கரியர் இருக்கு. எனக்கு இல்ல. இதுதான் மெயினு. அப்படி அது எதா இருந்தாலும் வெளியில போய் பார்த்துக்கலாம்." அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியும், இந்த ஆதிரை வந்து விடாத இன்னொரு விஷயம் நேத்தே நான் சொல்லல. ஜெயில்ல இருந்து வெளில வந்தாங்க தெரியுமா? இந்த ஆதிரை எல்லார்கிட்டயும் சொல்லிக் குடுத்து, "எஃப்ஜே வர சொல்லு, எஃப்ஜே வர சொல்லு." இந்த கனியும், சபரியும் ஒரு 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 சீனியர் மீன்ஸ் லைக் அக்கா அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காங்கல்ல. எஃப்ஜேட்டயோ சாரி ஆதிரேட்டயே சொல்லலாம்ல. "நீ ஏன் இப்படி பண்ற?" அவன் வரலைன்னு சொல்றான். இதுங்க போயிட்டு, "இல்ல நீ போயிட்டு வா, போயிட்டு வான்னு" புஷ் பண்ணி அவன வெளியில அனுப்பி விடுதுங்க. இது தப்பு தானே? எனக்கு என்ன சொல்லனா, எனக்கும் கனிக்கோ, இல்ல சபரிக்கோ நமக்கு என்ன? அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. அப்ப அவங்க சொல்றத அவங்க கேட்கறாங்கன்னா, ஆதிரிட்ட சொல்லலாம்ல, "இத இங்க பண்ண வேண்டாம்" அப்படின்னு. இது சொல்லிட்டே விடுது. ஜெயிலுக்கு போனது கூட அதுக்கு வருத்தம் இல்ல. என்ன எஃப்ஜே வந்து பார்க்கல. என்ன எஃப்ஜே வந்து பார்க்கல. இது என்ன இது? பேசுங்க நான் மலேஸ்வரன். நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு எஸ்ஜே கிட்ட ஒண்ணு ரொம்ப புடிச்சதுன்னு நீங்க ஆரம்பிக்கும்போது, ஒருவேளை அவன் மூக்குத்தி ரொம்ப புடிச்சுச்சுன்னு சொல்லிருவீங்களோன்னு பயந்துட்டேன். ஆ அது நடக்காது. செல்லாது, செல்லாது, செல்லாது. இல்ல நெனப்புதான் அவன் கொள்ளுங்க. ஒரு இடத்துல பாயிண்ட் சொல்லியிருப்பான். என்னன்னா, ஆமா. அந்த ரஸ்டா ஃபார்மர் சொல்லும்போது, ஆதிரைக்கு நெறைய ஸ்டஃப் இருக்கு. என் கூடயே இருக்கிறதுனால அவங்க வெளிய தெரிய மாட்டேங்கிறாங்கன்றதையும் அவன் ஆமா. சொல்லியிருப்பான். அது சொல்லியிருப்பான் இல்லையா? அங்கங்க ஒரு சில பாயிண்ட் கரெக்ட்டா பேசுறான். பட் ஆனா இந்த கெட்ட வார்த்தை, தப்பா பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைச்சுக்கலாம். அதுக்கு நம்ம வந்து விஜேஎஸ் கேட்கலன்னா அது ஒண்ணும் மாறாது. ஸோ ஆமா. விஜேஎஸ் கண்டிப்பா அத அட்ரஸ் பண்ணணும். அதுதான் இனியா, அது ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லயும் சொல்லியிருப்பான். அத விடுங்க. அது ஏதோ ஒரு இதுக்கு சொல்லியிருக்கான். ஆனா, அந்த பையன் அவ்ளோ தூரம் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும், இந்த பொண்ணு பாருங்க நேத்து ஜெயிலுக்கு போனது தப்பு. அதுக்கு வருத்தம் இல்ல. என்ன எஃப்ஜே எல்லார்கிட்டயும் சொல்லுதுங்க. வர்றவங்க கிட்டலாம் என்ன எஃப்ஜே வந்து பார்க்கல. என்ன நீ எங்க போயிருக்க? நீ ஒரு ஷோ நடத்த தானே போயிருக்க. எஃப்ஜே பார்க்கல பார்க்கலன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி விடுது. அட்லீஸ்ட் நான் வந்து நான் அக்கா இதுல இருக்கிறேன். நான் சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு இருக்காருல இன்னொருத்தரு. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல. இந்த பொண்ணு "நீ இப்படி பண்ணாத. நீ ஷோவ பாரு. வெளில போய் பண்ணு." இந்த மாதிரி சொல்ல. இதுங்க தூண்டி விடுதுங்க. "போய் ஊட்டி விடு அவளுக்கு." இன்னொரு விஷயம் சொன்னாங்க. "முத்தம் குடுன்னு கனி சொன்னா அது எனக்கு தெரியாது. அதனால நான் அத எடுத்துக்க விரும்பல. ஏன்னா நான் அந்த இடத்த நான் பார்க்கல. ஊட்டி விடு. இத போய் 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 சொல்லு. அவ கூப்பிடுறான்னு அந்த பையன இருக்கவே விடமா, அந்த பையன் கடைசியில வெளில போய் அவங்க பார்க்குறான். காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க அக்கா. அது இதெல்லாம் எப்ப இல்ல புரியலையே. நடந்துச்சுன்னு இன்னொன்னு நான் இன்னொன்னு பார்க்கவே இல்ல. நான் இன்னொன்னு வியன்னா வந்து வியன்னாக்கும் கனிக்கும் ஒரு கோல்டு வாருன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன்ல. நான் சொன்னேன்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்லி கனி அண்ட் கோல ஜாயின் பண்ணணும்னா, லவ் கன்டென்ட் குடுத்தா மட்டும் தான் அலோடு. வியன்னா கிளியரா சொல்லிட்டா, "நான் லவ்லாம் பண்ண மாட்டேன். லவ் கன்டென்ட் குடுக்க மாட்டேன்." அதனால தான் அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒரு பக்கம் தோணுது. சுபாக்கா சொல்லுங்கக்கா. பானு இந்த லைவ்ல பார்த்தேன். இந்த பாய்ஸ்லாம் கிஸ் குடுத்து கேம் விளையாண்டானுங்களே, அது என்ன ஆமாமா. கேம் அது? அதையும் நான் இப்ப அத சொல்லணும்னு நெனச்சேன். சரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல அது சும்மா அவனுங்க வந்து சபரி தான் ஆரம்பிச்சது. சபரி வந்து விக்ரம்க்கு அது 2 கையையும் வச்சுட்டு கிஸ் குடுத்தாங்க. அத ஒ அது 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 உண்மையாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப இதா இருந்தது. அதனால தான் அந்த டாபிக் எடுத்துட்டு வரல. அதே மாரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் போய் கிஸ் குடுத்துக்கிறாங்க. அது பொண்ணுங்களையும் குடுத்துக்குவாங்கன்னு வேற சொல்லிக் குடுக்குறான். இதுதான் அந்த சபரி கைட் பண்றதான்னு எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அதாவது 2 பெருவிரல்லாம் இன்னொருத்தவங்களோட லிப்ஸ்ல வச்சுட்டு முத்தம் குடுக்குறது. அப்படிதான் நேத்து விளையாண்டுட்டு இருந்தானுங்க அட கேம். அத கருமம் வேற நம்ம பிடிச்சவனுங்களா! பேசும்போது இல்ல இதெல்லாமா அது பண்ணானுங்க? இல்ல துஷாரோட பார்க்க லிப்ஸ்டிக் ரொம்ப ரொம்ப நாராசமா இருந்தது. சரி நல்லவன்னு கொஞ்சம் சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாருல, அப்பயே இந்த டாபிக் ஓபன் பண்ணணும்னு நெனச்சேன். சரி வேணாம், இல்ல ஆறுதலா இருக்கட்டும் வேண்டாம். அவருக்கு வேண்டாம் இல்ல அப்படின்ட்டு தான் எனக்கு விட்டுட்டேன். தோணுச்சு. எனக்கு இந்த அதனால தான் அவர் போனதுக்கு அப்புறம் நல்ல கலை வேளை மேட்டர் இந்த எடுத்துட்டு வரல. கரும ஆ, கன்றாவியெல்லாம் நான் பார்க்கல பானு. பார்த்தோமே பார்த்தோமே ஆமா. நானும் இது சிவாவும் எங்கெல்லாம் பார்த்தோமே. இல்ல ஆரம்பிச்சதுன்னா, நான் ஸ்டார்ட் துஷாருக்கு இல்ல லிப்ஸ்டிக் மார்க் இருந்துச்சுல்ல. இருக்குது கோவம்ல 4 பேர் பாக்குதுப்பா. தான். 4 பேர் தான். பொறுமையா பேசுங்க. 4 பேர் தான் இருக்கீங்க. யா- அதாவது என்னன்னா ஹேமா பாயிண்ட் சொல்ல வரும்போது கொஞ்சம் பொங்கிட்டு உணர்ச்சி வசம் பொங்கிடுறோம் ஹேமா, அதுதான் இருக்கு. இதுல பொங்கல் ஏன்னா வாழ்த்து பாயிண்ட் நாளைக்கு. வந்துட்டு இல்ல பாயிண்ட் அந்த மாதிரி நிஜமா சொல்றேன். ஸ்டார்ட் ஆனதுமே நான் திருப்பிட்டேன், நான் ஆஃப் பண்ணிட்டேன். அது நாராசமா இருந்தது பாக்கிறதுக்கு. பொண்ணுங்க பையனுங்க குடுக்கத்தே கன்றாவி பார்க்க முடியல, இல்ல பையனுங்க கருமத்தை துயரத்தை அப்படின்னு நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். பேசுங்கோ. இது பேசுங்க சிவா. 24x7 நடக்குது. இது எல்லார் வீட்ல இருந்தும் பாக்குறாங்க. ஃபன்னா விளையாடுறதுக்கு கூட வேற எதுவும் கிடைக்கலையா இவனுங்களுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் இப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதான் கேட்டேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். பார்த்தோமே. அத பேசுறதுக்கு தான் எப்படி பேசுது? நான் நேத்து உங்கள தேடினேன் தெரியுமா? பார்த்தோம் அதுக்கு தான் பார்த்தோம் தேடினேன். உங்கள நான் தேடினேன் நானு. சுபா எங்கன்னு. நீங்க தான் முறுக்கு சுட போயிட்டீங்க. அதனால தான் நான் அத பேசல. நான் சும்மா 3 பேசுங்க. நாள் லீவு. 3 நாள் லீவு. தீபாவளி முடிஞ்சு தான் வருவேன். ஹேமா பேசுங்க ஹேமா. இல்ல இந்த பார்வதியோட பிஹேவியரை 2 பக்கம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் பார்வதி பேசிதான் ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா அவ ஸ்ட்ரைட்டா சொல்லியிருக்கலாம், எனக்கு அண்ணனா இருக்காரு, நான் அண்ணனா பார்த்துட்டேன், அவரோட வந்துட்டு பேர் பண்ணி நான் வந்துட்டு ரேம்ப் வாக் பண்றதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லினா அந்த இடத்துல அது சென்ஸா இருந்திருக்கும். நீ சொல்லும் போது அவர் பாடி ஷேமிங், நாங்க 2 பேரும் நல்லா இல்ல, நான் அழகா இருக்கேன், அவர் வந்து டம்மியா இருக்காரு, ப்ரெசன்டபுளா இருக்கான்னு சொல்லும்போது அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ பின்னாடி என்னதான் வந்து பேசினாலும் அந்த இடத்துல உன்னோட ஈகோ தான் காமிக்குது. எனக்கு ரொம்ப ஒரு கோபம் வந்துச்சு. மனுஷனா கூட உன்னால பார்க்க முடியலன்ற மாதிரி ஒரு கோபம் வந்துச்சு எனக்கு. இல்ல இல்ல எஸ், ஹேமா, அவ அதுவும் ஃபர்ஸ்ட் கரெக்ட் அப்படி தான் சொல்லிட்டு ஹேமா. செகண்ட் அதையும் சொன்னா. நாங்க அண்ணன் தங்கச்சி நாங்க எப்படி பேரா பண்றதுன்னு 2வது கேட்டா. அப்ப வந்து பிரவீன் சொல்லிட்டான், இது ஆக்டிங் தானே, நாளைக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு படம் வந்தா பண்ண மாட்டீங்களான்னு பிரவீன் கேட்டான் லைவ்ல. யா, அது என்னன்னா, இது ஒரு பக்கம் வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்க போனா எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்வதி அண்ட் திவாகர் அந்த பேரே குடுக்குறாங்க. ஸோ இப்போ அதாவது இந்த இது ஆச்சு இல்லைங்களா, வீக்கெண்ட் ஷோக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் எப்போ பாரு ஒண்ணா இருக்கீங்க சொல்றோமே, மத்தவங்க கிட்ட நான் இது அது வந்து அவங்க அதை மென்ஷனே பண்றாங்க. அந்த பாயிண்ட் அவங்க மென்ஷனே பண்றாங்க. நம்ம அந்த ஆங்கிள் கூட யோசனை பண்ணி பார்க்கலாம். சோ அது யா, சொல்லுங்க அக்கா. இல்ல ஆக்சுவலி அந்த ரேம் வாக்ல ஃபுல் இதுவும் நீங்க 24x7 பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு நல்லா பண்ணிருப்பா. ஆக்சுவலி அந்த மீனவ பொண்ணு வந்து ரொம்ப நல்லா அக்கா பண்ணிருப்பா. அக்கா அவ சுபிக்ஷா கால்ல வேற சுபிக்ஷா அடிபட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணிருக்கலாம். சுபிச்சா அவளுக்கு கொடுத்திருந்திருக்கலாம் அந்த இத. ஆனா ஷார்ட்டா போடையும் இவனுங்களோடது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா ஃபுல் எபிசோட் பாத்தீங்கன்னா அவங்களோடது வந்து நல்லா எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அவ ஷூ போடுறப்பயே சொல்லுவா, என் கால்ல அடிபட்டிருக்கு, எப்படி என்னால நடக்க முடியும்னு. இவனுங்க எல்லாருக்குமே தெரியும்ல இவளுக்கு அடிபட்டிருக்கு, இதோட தான் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கிறப்ப அவ இப்படிக்கும் வந்து வின்னர் கொடுத்தவ வந்து கீழே விழுக வேற போயிட்டா. பாத்தீங்களா நீங்க? அப்ப ஃபேஸ் கூட ஆமா. ஒரு மாதிரி ஆகும். அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. இருந்து கூட அவங்களுக்கு வந்து வின்னர் இது கொடுத்தாங்க. இவங்களுக்கு வந்து கொடுத்திருந்திருக்கலாம்னு எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. இத பார்த்துட்டு நான் அதை பார்த்தப்ப என்னடா இவ்ளோ இதை கட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஆமா ஒன் சுபா. சைடா எக்ஸாக்ட்டா இருக்க மாதிரி சுபாக்கா, இருக்கு. எக்ஸாக்ட்டா. அது வந்து இவங்க வியானா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணாங்க அவங்க. கம்பேர் டு அதர்ஸ் வந்துட்டு அந்த என்ன சொல்றது, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அது கொஞ்சம் இதுவா இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் அவங்கள இது பண்ணிட்டு விக்ரம், ஏன்னா அவங்க அவ்வளோ ஆமா, அந்த இடத்துல அவங்கனால நடக்க முடியல. பட் அவங்க அது நடுக்க எவ்வளவு முடியலனாலும் பிரில்லியண்டா. சமயோஜித புத்தியோட நின்னான் பாருங்க. நின்னுட்டு அவளை எஸ், மட்டும் அனுப்புனான் பாத்தீங்களா? எஸ், 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 எஸ். அது இது பண்ணிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் அவர் நந்து வருவார் தெரியுமா, அந்த வேஷ்டியை வந்து அப்படி தூக்கி அப்படி ஒரு இது பண்ணுவார். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நீங்க வந்து ஜட்ஜ் பண்றது எந்த பேசிஸ்ல ஜட்ஜ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த வின்னர்ஸை விட பெட்டரா நிறைய பேர் பண்ணாங்க. ஸோ அது கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. இந்த இடத்துல பண்ணியிருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு அந்த இது தோணுச்சு. ஆக்சுவலி காமுக்கு யார் வந்து ரியலா இவளுக்கு பார்வதிக்கு முன்னாடி ஜோடியா போட்டிருந்தாங்க அந்த இதுல? அதே நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஷோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் மியூட் போயிட்டேன். சுபிக்ஷாவை தான் போட்டிருந்தாங்க காமுக்கு. மியூட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த சண்டைலாம் வந்தது. சுபிக்ஷாவை தான் போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த வீக் எவிக்ஷன் யாரு, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அப்சரா. அப்சரா ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. 3 பேரை கூட தூக்கலாங்க இந்த வாரம். தயவு செஞ்சு தூக்கிட்டு புதுசா யாரையாவது 3 பேரை இறக்க சொல்லுங்க. தீபாவளி போனஸா இருக்கும் நமக்குலாம். 3 பேர்னா அந்த 3 ஏவ சொல்றீங்களா சுபாக்கா? ஆமா ஆமா ஆமா. 3A. ஆனா கடைசி வரைக்கும் இருப்பாங்க பாருங்களேன் அந்த பொண்ணுங்க 2 கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்க பாருங்க. ஐயோ கடவுளே. இல்ல கமருதீனுக்கு கெமி போட்டிருந்தாங்க, லாஸ்ட் மூமெண்ட்ல சேஞ்ச் ஆயிடுச்சு.
இந்த தடவை கனி ஹெட்டா இருக்கா, என்ன செய்யறான்னு பார்க்கலாம். கிச்சன்ல மத்த இடத்துல எல்லாம் எந்த அளவுக்கு இதுவா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே தலை போஸ்ட் வேற புடுங்கிருக்காங்கல்ல ஒருத்தவங்க கிட்ட இருந்து. அதனால இவங்க எப்படி இல்ல சக்சஸ்ஃபுல்லா இல்ல அவ நடத்துறாங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த ஜெயில்ல இருந்து வெளியே வரும்போது வெளியே வரும்போதே இந்த பாய் தலகணி எல்லாம் எடுங்க அப்படின்னு லீடர்ஷிப் அப்பவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இல்ல இல்ல சுபா, நான் ஒரு விஷயத்த நேத்து லைவ்ல வந்துட்டு இது ஒரு விஷயம், இதையும் நான் நோட் பண்ணேன். இன்னொன்னு வந்து அவ பதவி வந்தோடனே அவ முதல்ல போடுறது அந்த உப்பு சாதத்தை தான். ஃபர்ஸ்ட் எனக்கு அப்பயே தோணுச்சு ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவள் அடுத்த வாரம் தானே அவ எடுத்துக்க போறா, அதுக்குள்ள இந்த விஷயத்த திருப்பி அவ கொண்டு வந்துருவா அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ப்ரோக்ராம் இது முடிஞ்சிட்டோடனே கழுவும் போதே முதல்ல இதை நம்ம இனிமேல் பண்ண முடியாது, இதை எப்படியாவது அவளுக்கு தெரியாம இது பண்ணிடணும் அப்படிங்கிறத அப்பயே நான் நினைச்சிட்டேன். நீ வச்சிருந்தேன்னா அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் அவ அதை தூக்குவான்னு உனக்கு தெரிஞ்சு இப்ப நீ தூக்கிட்ட பத்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்ல அவளுக்கு தெரியாம பண்ணாலும் அவ வடகம் எங்கன்னு கேட்பாள்ல. ஏப்பா அவளுக்கு தெரியாம கொட்டி அது அதுக்கு அடுத்த விஷயம். முதல்ல அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறது அவளோட பாயிண்ட், கனியோட பாயிண்ட். ஏன்னா இனிமேல் அது வடகம் போட முடியாது, மழை வேற வருது. நான் நேத்து டைட்டிலே அதை தான் போடலாம்னு நினைச்சேன், மலையில் வடகமா அப்படின்னு சொல்லி தான் போடலாம்னு நினைச்சேன் டைட்டில். சிவா பேசுங்க. அவ ஆக்சுவலி இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு பாரு வாய் திறக்க மாட்டா. இவளுக்கு இப்போதைக்கு சபரி தான். கனியா சபரியானா சபரி மேலதான் காண்டா இருக்கா, அந்த போட்டோ எல்லாம் தூக்குனது வச்சதுனால. கனியோட வந்து இந்த வீக் மேபி வந்து கொஞ்சம் சுமூகமா போறதுக்கு கூட பாரு நிறைய சான்சஸ் இருக்கு பாருங்களேன். ரொம்ப இல்ல ஓ வருஷிக்காம கூட சுபா, ஏன் போகலாம். இப்படி ஒரு கேம் சொல்லிட்டீங்க? ஆடணும். எங்களுக்கு சண்டை வேணும். இல்ல பானு, எங்களுக்கு அவ ஃபர்ஸ்ட் சண்டை. வீக் ஒரு கேம் ஆடினா, செகண்ட் வீக் ஒரு கேம் ஆடினா, தேர்ட் வீக் அவ பேட்டர்னை மாத்துவா பாருங்க. நீங்க வேணா பாருங்க. இல்ல என்னன்னா என்ன- அவ எனக்கு அவ பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும் போதே சொல்லுவா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் லேடி இருந்தா நல்லா இருக்கும், அது கங்கைக்காவை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆமா ஆமா. மேபி இப்ப வந்து அது அவ பாப்பா, ஒரு 2 நாள் பாப்பா, அப்புறம் வேலையை காட்டலாம்னு காட்டலாம். என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அதான் சண்டை இருக்காதுன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீர்கள். இந்த இல்ல ஸ்பேஸை மானிட்டர் ஸ்ட்ராங்கான செய்ய. உமன் வேணும்னு சொல்றீல்ல இனியா, கனி ஸ்ட்ராங்கான உமனான்னு செக் பண்ணுவாள், அவ பண்ணாம விட்டுருவாளா? அதுதான் ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு பாப்பா தான் அதை நோண்டுவான்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என் த- கனியும் காலையில லைவ்ல வந்து சபரி, விக்கல், விக்ரம் அந்த கேங் எல்லாம் உட்கார வச்சு என்னென்ன பண்ணலாம்னு ஒரு டிஸ்கஷன் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு ஆமா அன்பு ஆமா கேங் பாத்தேன். வச்சு. அதனால ஏதாவது இல்ல பண்ணுவாங்க, இந்த பாப்போம். வாரம் வந்து ஆக்சுவலா பாருவோட பாருவோட என்னது வில் வால் வந்து காமு தான். காமுவை தூண்டி விட்டு தான் நிறைய டார்கெட் பண்ணுவான்னு தோணுது. ஏன்னா இப்ப விஜய் சேதுபதி அவருக்கு முன்னாடியே எதை பேசணுங்கிறத சொல்லி கொடுத்தா இல்லையா, இப்படி நீ பேசணும்னு அவனும் அதே மாதிரியே போய் சொன்னான் பாருங்க. அது சொன்னானா ஆஹ் சொன்னானா சொல்லவே இல்ல. அங்கதான் இல்ல அவன் அந்த சொன்னானே இடத்த பேசுனது மட்டும் நம்ம மனசார சொன்னானே. பேசுனதே இல்ல. பாக்குறோம். மம்தா இல்ல பேசுனது இல்ல இவ்வளவு மம்தா தத்தியா இருப்பானா, பேசுங்க. இல்ல 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 ஆக்ட் பண்றானா? இவ்வளவு தத்தியா இருப்பானா இல்ல ஆக்ட் பண்றானா இதுவும்? இல்ல சுபா, இல்ல இல்ல சுபா. கம்மு வந்து ஒரு பாயிண்ட் சொன்னா, ரம்யாவை பத்தி சொல்லும் போது தெளிவா பேசுறான். ஆனா மத்த இடத்துல வந்து விஜய் பார்வதியோட பொம்மை மாதிரி இருக்கான். சோ இல்ல அவன் இல்ல கொஞ்சம் இனியா யோசிச்சான்னா இனியா பரவாயில்ல. இல்ல இனியா, அவன் பொம்மை மாதிரிலாம் இல்ல. நீங்க அவனையும் தப்பாலாம் கால்குலேட் பண்ணாதீங்க. மம்தா ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்லிட்டு அடுத்தது பேசுங்க. நீங்க அவனையும் பொம்மை எல்லாம் கால்குலேட் பண்ணாதீங்க. அவனை ஓரளவுக்கு இது போயிட்டு இருக்கான். கமருதீன் வந்து நான் தான் சொன்னேன்ல போன வாரமே, பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு லெட்டர், அது எவ்வளவு நேரம் தெரியுமா, இப்போ ஒரு 45 மினிட்ஸா தான் அவன் இருந்திருப்பான் உள்ள. இவன் படிச்சு அவர் படிச்சு சொல்லியே என்னால படிக்க முடியல, நீங்க யார இவள கூட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருந்தது. நீங்க மீன்ஸ் என்னால படிக்க முடியல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டா. இல்ல அதுக்கப்புறம் பானுக்கா, அத நீங்க ஏன் இப்படி பார்க்க கூடாது? ராணுவ இதே மாதிரி ஒரு லெட்டர் படிக்கும் போது அங்க கன்ஃபெஷன் ரூம்ல ஒரு ஃபன் பண்ணிருப்பான். ம். மேபி அத பார்த்துட்டு அது அத ரோல் பண்ணலாம் மாடலா வச்சு இல்லடி. நம்மளும் இல்ல ஃபாலோ அவன் இல்ல பண்ணுவோம் இல்ல இல்ல பார்த்தா அப்படின்னு இல்ல சொல்லலாம்ல. இல்ல தெரியலையா? தெரியலையாடி, அவன் ஒரு வெறும் பேப்பர் கீழே போட்டுருதான்டி. அவனை பார்த்தா உனக்கு தெரியலையா? ஆ. ஓ சொல்லுங்க மம்தா. மறந்துட்டேன் ஆனா மறந்துட்டேன். இல்ல, ஆனா அப்ப ரம்யாவை பத்தி சொல்லும் போது மட்டும் நீ வந்து உனக்கு ஓட்டுக்காக இங்கேயும் நிக்கிற அங்கேயும் நிக்கிற, அது உனக்கு அவன் சூப்பர் சண்டை டிலக்ஸ்ல ஏத்த வரும்போது பவரும் நல்லா வேணும். சண்டை போடுறான். இப்ப விஜேஸ் பார்க்கும்போது இன்னைக்கு அவனுக்கு இன்னைக்கு டபுள் உதறுது. ஃபேஸ்ல இல்ல இன்னைக்கு டபுள் ஃபேஸ்ல சொல்லும் போதுமே சொல்லுவான் ரம்யாவை, அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ்ல இருக்க அந்த சௌகரியமும் வேணும், அதே மாதிரி இந்த மக்களோட இவங்களோட ஆதரவும் வேணும்ன்றதுனால 2 பக்கமும் இருக்காங்க பேசுனா அப்படின்னு சொல்லி இனியா அவன் இனியா சொல்லியிருப்பான். அவன் என்னோட மம்தா இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, பேசுறான், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறான், அதுக்குள்ள நீ ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நீ குழப்பி விடுற மாதிரி ஏதாவது கேட்கும் போது அவன் வந்து குழம்பிடுறான். அவ்வளவுதான். மம்தா நீங்க பேசுங்க, சாரி. இல்ல இல்ல இட்ஸ் ஓகே நல்லா பாயிண்ட் பேசிட்டு இருந்தீங்க. இல்ல நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ
கனி வந்துட்டு அவங்களே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்காங்க. அவங்க பிரெயினியா தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த வீக் அவங்களோட கேப்டன்சி முடியிற மட்டும் எல்லார்கிட்டயும் குட் புக்ஸ்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க வேலையை காட்டலாம். பட் வேலை முடியிற மட்டும் அவங்க கொஞ்சம் நல்லா எல்லார்கிட்டயும் நல்லா சிரிச்சு இது பண்ணிட்டு எதுவும் என்ன சொல்றது, அவங்களா எதனா வந்தா கூட சமாதானப்படுத்தி இல்ல அந்த மாதிரி ஸ்மூத்தா போற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் see. மலைசரல் இது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க சொன்னது ரைட்டு. ஏன்னா நேத்து கூட இதுவரைக்குமே பார்வதி கூட கனி பேசவே மாட்டாங்க. ஹை கான்டாக்ட் கூட வச்சு பேச மாட்டாங்க. அவ வெளிய உள்ள போய் சொல்லுவாங்க. அவ என்கிட்ட பேச வந்தா அப்படின்னு. இவங்க வந்து தூன்னு சொன்னா மத்தவங்கள சொல்றாங்க. அவங்க அந்த மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க. அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று பண்ணாங்க. எனக்கு மறந்துருச்சு. அந்த மாதிரி பண்ணவங்க நேத்து பார்வதிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்பயே நேத்து சொன்னேன். லைவ்ல நம்மளும் போயிட்டு இருந்தோம். நான் சொன்னேன். இவ்வளோ நாள் பேசாதவங்க இவங்களே வாண்டடா போய் பார்வதிட்ட பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களும் இனிமேல் இந்த 1 வீக் அவங்களோட மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மலைசாரல் பேசுங்க. இல்ல, இல்ல. மம்தா சொன்ன மாரி தான். கனி வந்து பயங்கர ட்ரிக்கி கேம். அதாவது இவங்க 2 பேரும் தான் லீட் பண்ணாங்கன்னு விஜேஸ் அட்ரஸ் பண்ண உடனே, டக்குன்னு கேம மாத்துனாங்க பாத்தீங்களா? அ ஆ. அங்க வந்து சபரிய சொன்னாங்க. அந்த இது கேட்டதுக்கு. டபுள் ஃபேஸ் யாருன்னு கேட்டதுக்கு. நான் நோட் பண்ணேன். அதே மாதிரி மாத்திட்டாங்க பாத்தீங்களா? இல்லன்னா போன தடவ இவ பார்வதி வந்து அடிக்குறாங்க. இவர் சொன்ன உடனேயே அப்படியே கேம மாத்தி விட்டாங்க. அதே மாதிரி சபரியும் சொன்னது பாயிண்ட். அங்கேயும் மாத்திடுச்சு. பயங்கர இது பார்க்கலாம். என்ன இல்ல பண்ணுவாங்க. அதெல்லாம் சேஃப் ப்ளே தான். நானும் சபரியும் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சேஃப் ப்ளே தான் அதெல்லாம். ஆமா, ஸ்மார்ட் மூவ். அது ஸ்மார்ட் மூவ் தான் அது. சுபா பேசுங்க. ஏன்னா ஏன்னா அந்த டீமுக்கு வந்து மூளையா கனியும் சபரியும் தான் இருக்காங்கங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றதுனால நாங்க 2 பேரும் கூட்டணியில நான் அவனுக்கு எதிராவே நான் சொல்றேங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து அந்த மீனவ டிராமாவுக்கு பிராக்டிஸ் பண்ணாங்கல்ல, அதையே வந்து இன்னைக்கு வந்து அதை பத்தி ஒரு சின்ன கிளிப்பு கூட போடல. அவங்களோட வாழ்வாதாரத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சு டிஸ்கஷன்லாம் நடந்தது. எல்லாமே ப்ரிப்பேர்லாம் பண்ணாங்க. ஆனா அத பத்தி ஏன் இன்னைக்கு எபிசோட்ல ஒரு சின்ன கிளிப்பாவது அதெல்லாம் நான் போட்டிருக்கலாம்ல, பார்த்தேன் வரலையே. நானு. அது மழை இல்ல வந்துருச்சுங்க. அது ஸ்கிட்டா போடுறப்ப டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு விட்டுருப்பாங்களா இருக்கும். ஓகே இல்ல ஓகே மழை ஓகே. வந்துருச்சு. இன்னொன்னு என்னன்னா, நேத்துல இருந்து அவங்க நல்லா அத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி மண்டே அவங்க இந்த இத வந்து நைட்டு ஒரு இது பண்றாங்க பாத்தீங்களா? அதுல கூட போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப ஓகே. பிரியா புது ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. அவங்க பேசட்டும். நம்ம அப்புறமா பேசலாம். வாங்க பிரியா. பிரியா பேசுங்க. இன்னைக்கு ஷோவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹலோ. கனி பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்க வெளியில வந்து ஆக்சுவலா பார்வதி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, அப்புறமா மறுபடியும் உள்ள லைவ்ல பார்த்தேன். உள்ள போயிட்டு மறுபடியும் அவங்க கேங் கூட வந்து கேமி, சபரி, கனி இவங்க எல்லாமே வந்து ஆ பார்வ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அததான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. என்ன பேசுனாங்க? அவங்க வெளிய என்ன வந்து பேசுனாங்க? அதுதான். பார்வ கிட்ட வந்து சொன்னத வந்து அப்படியே கேட்டுக்கிற மாரி லிசன் பண்ற மாரி லிசன் பண்ணிட்டு, அகைன் அவங்க உள்ள போயிட்டு அவங்க பார்வ பத்தி காசிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அததான் சொல்ல வந்தேன். அவங்க ஆக்சுவலா அதுதான் கனி வந்து உண்மைதான் உண்மையா மழை பார்வ கிட்ட பேசல. அவங்க என்ன கேங்கோ அத அத அவங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட் சம்பவம்க்கு அப்புறமா மேபி இது கேம் மாறலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஆமா. மலைசாரல் அது ஒண்ணா. இன்னொன்னு என்னன்னா, பார்வதியும், கெமியும் நேத்து ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஸ்பேஸ்க்கு அப்புறம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ் வாட்ச் பண்ணேன் லைவ. ம். பார்வதி வந்து கெமிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்பா. அது என்ன என்ன சொல்லியிருப்பான்னா, நான் இப்படிதான் இருப்பேன். வெளியிலயும் இப்படிதான் இருப்பேன். எனக்கு பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிடுவேன். ஆனா இது வந்து ஒரு வீடு. இந்த வீட்ல அந்த மாதிரி இருக்க முடியல. நான் உன்ன பார்க்குறேன். உன்ன பார்த்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். சரி ஓகே. அத வந்து இது பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி சமாதானமா தான் அவ பேசியிருப்பா. அந்த கான்வர்சேஷன்ல பார்வதி வந்து சமாதானமா பண்ணா. கெமியும் ஓகே ஆமா நானும் உன்ன மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லியிருப்பா. நானும் உன்ன மாதிரி தான். பட் இங்க இது பண்ண முடியாதுன்னு நல்லா தான் பேசிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கனி உள்ள வருமா? கனி உள்ள வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவாப்ல. 2 டைம்ஸ் வந்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் என்னவா போனதுக்கப்புறம் என்னவா அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணி கேட்கும். உடனே இவ சொன்னோன்ன
கெமியும் வந்து அவ சிரிக்கிற மாதிரி மார்க் பண்ணி அந்த கேங் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்குவாங்க. அப்பதான் கனி இந்த மேட்டரையும் அவ வந்து இது சொல்லிட்டு இருப்பா. இப்பதான் இதை சமாதானம் பண்றீங்களா, இப்பதான் இதை பத்தி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஹேமாட்ட கூட நான் சொன்னேன், இப்ப லைவ் அப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல மார்க் பண்றாங்க அந்த கேங். அதுக்கப்புறம் நம்ம கேங்ல இருக்கவங்க தான் நிறைய பேர் மெஜாரிட்டி எலிமினேஷன் இருக்காங்களா, அப்ப நீயே ஒத்துக்கிறல்ல நீ உங்க உங்க கேங்கு அப்படின்னு. அதெல்லாம் நேத்து நைட்ல பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எபிசோட்ல ஒரு கிளிப்பாச்சு போடணும்ல, அப்பதானே அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதான் லைவ்ல பாக்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியறனால தான் நமக்கு வந்து ஏன் இப்படி பண்றாங்க. 1 ஹவர் எபிசோட்ல வரல. அப்புறம் லைவ்ல பார்வதிக்கு மட்டும் பின்னாடி பாக்குறவங்களுக்கு தான் ஆக்சுவலா பேசுறாங்க. எல்லாமே தெரியுது. எபிசோட்ல பாக்குறவங்களுக்கு ஆமா நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதுதான் ப்ராப்ளமே. ஆமா. இப்படிதாங்க இதனாலதான் மத்த ஜூலி மாதிரி வருஷம் நாங்க லைவ் பார்த்துட்டு போய் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஒரு குரூப் வந்து எங்களை அடிச்சிட்டு இருக்கோம். இல்ல மலைச்சாரல், யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இந்த 2 வாரத்துல ஒரு குறும்படம் போட்டு காமிக்கணுங்கிறேன். அப்பதான் இவனுங்க அடங்குவானுங்க. ஒருத்தனு கூட இன்னும் ஒரு குறும்படம் கூட போடாம இருக்கானுங்களே. தண்ணிக்கு நான் மட்டும் இன்னைக்கு அல்லது போட்டானுங்க. நாளைக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நானு. தீபாவளி ஸ்பெஷலா நமக்கு ஒரு குறும்படம் போட்டானுங்கன்னா, அப்படியாவது ஆஃப்டர் தீபாவளியாவது ஒழுங்கா விளையாடுவானுங்க. நீங்க விளையாடுற லட்சணத்தை பாருங்கடான்னு ஒரு சின்ன கிளிப்பு போட்டு விட்டாங்கன்னா பரவாயில்ல. புரியுது கலைக்கு இல்லம்மா. அவ்வளவு சொல்லியும் அவனுக்கு புரியல. காமுக்கு சொல்லியும் புரிய மாட்டேங்குது. இவனுங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு நமக்கு இல்ல புரியுது. புரியுது. இவன் வந்து ஒரு சீரியல்ல ஆக்ட் பண்ணான்னு சொல்றாங்கல்ல காமு. அந்த டைரக்டரோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படி ஸ்கிரிப்ட் கொடுத்து இவனை நடிக்க வச்சிருப்பாரு. அவர் இருக்காரா ஆமா. இப்படி நல்லா தான் இல்ல இருந்தாருன்னு பிரவீன் எனக்கு டவுட்டா இருக்கு. மாசமா பென்னட்லாம் வந்து இல்ல மலை பிரவீன் பென்னட்லாம் வந்து பயங்கரமா ட்ரில் வாங்கிடுவாரு. ஸோ அதனால அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு கூட புரியல. மாசமா இருக்க பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டான்னு யாரோ ஒருத்தர் சொன்னாரு. அப்புறம் பார்த்தா ஒரு நாடகத்துல வந்து அந்த அவன் ஒய்ஃப் வந்து மாசமா இருக்கையில தங்க ஒட்டியானம் கேட்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கான். அது சம்பாரிச்சிட்டு வர்றதுக்கு. போனவன் தான் வளகாப்பதான் வருவான். அது பாத்தீங்களா? இல்ல சுபா, நீங்க குறும்படத்தை படத்துல ஏன் வருது, அது ஆடுல வருதுல்ல. அந்த சீன் மட்டும் திருப்பி திருப்பி ஆட்ல வந்துட்டு இருக்கு. இல்ல சுபா, நீங்க குறும்படத்தை ஏன் இப்படி அழுத்தி அழுத்தி சொல்றீங்கங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஓ ஆமாப்பா. ஏன்னா திருப்பி நம்ம இனிமே பார்க்கணும்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு இதுக்கு மீட்டிங் அந்த சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு தான் போனேன். குழந்தைங்க மீன்ஸ் காலேஜ் படிக்கிற அந்த இவங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு தான். எல்லாம் கழுவி கழுவி ஊத்துதுங்க. இவ்வளவு ஒஸ்டான யங்ஸ்டர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கல. அதுவும் அந்த கொரியன் பாய் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பிக் பாஸ் பாக்குறதே வேஸ்ட், இவ்வளவு டர்ட்டியா இருக்காங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்களே பேசுதுன்னா அப்புறம் நம்ம எல்லாம் என்னத்த நினைக்கிறதுன்னு இந்த சொல்லு. பசங்க எப்படி வியானாவை பார்த்து ஃபேன் ஆனாங்களோ அந்த மாதிரி கொரியன் பாய பார்த்த உடனே ஃபேன் ஆன பிள்ளைங்க நிறைய இருக்கு. ஆமா, அதுங்க சொல்லுதுங்க. அந்த பையன் கூட சொல்ல மாட்டேங்க, இந்த பேர் சொல்லிக்கூடிய கொரியன் பாய் அப்படின்னு பேசுறாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன் பரவாயில்ல, இந்த காலத்து பிள்ளைங்க தப்பு ரைட் எதுங்கிறத யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு ஏஜி கட்ஸ் குறும்படம் போட்டு வந்திருக்காரு. காமிச்சாங்க. ஏஜி கட்ஸ் பேசுங்க. ஏஜி கட்ஸ் என்ன ஆர்மி வேற கொளுத்தி போடு. நான் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க சொல்லியிருந்தீங்களே ஸ்கிட்டு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஸ்கிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இவங்க சொல்லுவாங்க. சொபி சொல்லுவோம் இது போல வந்து மீனவர்கள் வந்து மீனவர்களால் மட்டும்தான் காப்பாற்றப்படுறாங்க, வேற யாரும் காப்பாற்றப்படலை அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் அந்த இடத்துல வந்து இது கரெக்ட் பண்ணுவான். இல்லை இல்லை பொலிட்டிக்கலி வருது, நம்ம இது பண்ண தேவையில்ல, நம்ம நார்மலாக வந்து மீனவர்கள் தான் காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் விக்ரம். அது மேபி கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஃபைனலாக இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு பண்ணுவாங்க. எனக்கு இன்னொரு கேள்வி. கலை இப்போ தான் வந்து ஓப்பனாக பேசுகிறான். இதுக்கப்புறம் கேம் மாறுமா, இல்லை கலையும் பார்வதி விஸ் கலை வந்தா வருமா அதுக்கப்புறம்? பார்வதி விஸ் கலை வர பார்வதி வாய்ப்பு, சபரி விஸ் கலை வரும். எனக்கு தெரிஞ்சு கலை வந்து பேசுறத கம்மி பண்ணிட்டு மந்திரம் அதிகமா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல கலை ரொம்ப அப்சர்வ் பண்றான். ஆனா இப்பதான் ஓபன் அப் ஆயிருக்கான் விஜயசேதுபதி. இல்ல கலைக்கும் சபரிக்கும் தான் முட்டிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்களா போன வாரம் லாஸ்ட்லயும். நீங்க வந்து இந்த முத்த காட்சியே பேசின விட்டு நான் அதை சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் என்னன்னா, அவன் வந்த அன்னைக்கு வந்து அவனுக்கு அங்க இருக்கிற டாய்லெட் யூஸ் பண்ண தெரியலையா, அதனால அவன் ஏதோ தப்பா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டானா. அதை அடுத்து போன சபரி கூப்பிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லா சொல்லி கொடுத்தானா.
அப்ப இருந்துதான் சனி புடிச்ச மாதிரி சபரி வந்து கலைய புடிச்சிட்டானா. அத அவன் ரொம்ப இல்ல ஃபீல் அத நான் பண்ணுவான். பார்த்தேன் மலைசாரல். அதுதான் ரீசன். அத நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஓப்பனா பேச முடியல. அங்க ரொம்ப நடந்திருக்கும். ஆமாமா. ஓகே. அது அதுலருந்து அதுல இருந்துதான் அவன் கை கழுவுனையா, குளிச்சியா, கால் கழுவுனையா, மூக்கு சிந்துனையான்னெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறானா. ஆமாமா. ஏங்க இப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்வ கூட தாங்க கூப்பிட்டு கேட்பாங்க. யாரோ வந்து நீங்க ஃப்ளஷ் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணல யாருன்னு ஐ ஏங்க ஆம் அது சாரி இருங்க அப்ப வந்து சம்டைம்ஸ் ஆதிரை தண்ணி டென்ஷன்ல நான் வரலைங்க. கூட தான் யூஸ் தண்ணி பண்ணாம பிரச்சனை வந்திருப்பேன் அப்படின்னு இருந்துச்சுங்க. சொன்னாங்கங்க. சுபா ஆ ஃபர்ஸ்ட் வீக் வந்து தண்ணி பிரச்சனை இருந்துச்சு. இவனுக்கு வந்து யூஸ் பண்ணவே தெரியல. அவன் இந்த மாதிரி டாய்லெட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்ல இல்லையா. இல்ல இல்ல தண்ணி ஓகே ஓகே இல்ல ஓகே இல்ல அது நைஸ் இல்ல புரியுது நைஸ். எனக்கு. தப்பானது ஏஜி சொல்லுங்க ஏஜி. இல்ல தண்ணி ப்ராப்ளம் வந்து நம்ம வாஷ் பண்றலாம் அதுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது. ஃப்ளஷ்க்கு தண்ணி வந்துட்டு இருந்தது. ஓ அவன் அப்படியா? அப்படிதான் அது இன்னொன்னு எனக்கு சொன்னான். தெரியல. அவனுக்கு அப்படி சொன்னான் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னான், நான் அந்த டாய்லெட் யூஸ் பண்ணாலும் எங்க அம்மாவும் எங்க மாமியாவும் தான் கழுவி விடுவாங்க நான் ஆமா. அததான் நான் சொல்ல வந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து ஆதிரிய வந்து சொல்லுவாங்க. இவன் பிரவீன் காந்தி கிட்ட. நீங்க ஷிஃப்ட் போயிட்டு அப்படியே நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க கிளீன் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல சொல்லுவாங்க. அதுதான் வாட்டர் ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த இது வந்து அங்க ஒர்க் ஆகும். ஆனா அதையும் வந்துட்டு இவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் ஏன்னு தெரியல. 2, 3 இது மாதிரி 2, 3 இது பண்ணாங்க. இவங்க மட்டும் இல்ல. ஆஹ் இவ சுவிக்ஷாவையும் ஒரு தடவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு லைவ்ல போன வாரம். இப்ப இனியா அதுக்கு இனியா இருக்கியா? இனியா இருக்கேன். எனக்கு இவனுக்கு அந்த முத்த காட்சி போடும்போது நான் என்ன நினைச்சேன்னா, எவனாச்சும் எடுத்து முத்தமலை இங்கு பொழிகிறதுன்னு எடிட் பண்ணி போட்டுட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. அதுக்குதான் இருக்காங்களே பாரு இருக்காங்களே. எந்த பானு முட்டைக்காச்சு? பானு நீங்க அத சொல்லுங்க. பாக்கலையா? பானு பார்த்தேனே நானு. அக்கா இல்ல ஏஜி நீங்க ஏதோ எடுத்து சொல்றாரு எடிட் பாரு. பண்ணி போட்டுருங்க. ஓ அது சொல்றீங்களா? நான் அதை அது சுபா நான் அதை பார்க்கவே முடியல நேத்து. நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லலான்னு தான் உங்களுக்கு 3 தடவை கூப்பிட்டேன். ஓகே நீங்க ஓகே முடிச்சிருந்தனால அப்ப அந்த ஏஜி ஏதோ சொல்ல வர்றாரு, அவரே கலந்து வைப்பாரு. அவர் இது பேச ஏஜி நீங்க முட்டைக்காச்சு என்ன பேசணுமோ ஃபுல்லா பேசிருங்க. நாங்க பேசுறோம்னு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க ப்ளீஸ். முட்டைக்காச்சு சொன்னீங்களே அது என்ன காட்சி அது? அத வேற நான் தான் ஒரு அவர் சொல்லுங்க என்ன ஊர்ல வாயால. என்ன நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் என்ன பண்ணா, எப்படி முத்தம் கொடுக்கணும் லிப்ல கொடுக்கணும்னு சொல்லி 2 கட்டை விரல எடுத்து இன்னொரு பையன் உதட்டுல வச்சுட்டு முத்தம் அது கொடுத்தானா, அதை ஓகே பார்த்து ஓகே. இன்னொரு பையன் என்ன பண்ணா, அதை முத்தம் கொடுத்தான். அதை பார்த்து அது இன்னொரு பையன் என்ன பண்ணா, முத்தம் கொடுத்தான். இப்படியே நடந்துட்டே இருந்தது. அவர் அது இப்போ மட்டுமா போயிட்டாரு. லேடிஸ்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படிதான் பண்ணணும்னு அவங்களுக்கு கொடுக்க வேற வச்சாங்க. அதை பார்த்தேலா? சுபா இல்ல அது அவர் பார்த்தா அது போயிருவான்னு எபிசோட்ல வந்து நினைக்கிறேன் கேட்டேன். இந்த எபிசோட்ல வீக்கெண்ட்ல வந்து இருந்து. லைவ்ல இருந்ததா? இல்ல இதெல்லாம் சொல்றீங்களே துஷார் மூஞ்சில இருந்து அந்த லிப்ஸ்டிக் வரைய சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அது நாங்க சொல்லிட்டோமே. அப்புறம் எஃப்ஜே அரோரா அடிச்சதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எஃப்ஜே அடிச்சதை சொல்ல ஆனா மாட்டேங்கிறீங்களே. ஆனா கீழே இருக்க நல்லவங்களே, நீங்க எங்களை பத்தி தப்பா நினைக்காதீங்க. நாங்க பிக் பாஸ்ல எது நடந்துச்சோ அதை பத்தி தான் நாங்க ஆமா பேசுறோம். அங்க ஷோல காட்டுனதான் பேசுறோம், காட்டாததெல்லாம் இல்லாதது பேசல. பொல்லாததை பத்தி பேசல. இந்த 6 பொண்ணுங்க இருந்துட்டு என்னென்ன பேசுறாங்க பாருங்க. இது கம்பி கட்டுற கதையெல்லாம் 2 பேசுறாங்க. 2 கேள்வி எதா கேட்டுட்டு நான் இருந்தாலும் போயிடுறேன். எங்க ஹோஸ்ட் கிட்ட கேட்டுக்கோங்க. இருங்கப்பா ஏஜி பேசு ஏஜி. 2 கேள்வி கேட்டு நான் போயிடுறேன். சத்தமா வாய்ப்பு பேசேன் இருக்கு. கொஞ்சம். 2 அவர் கேள்வி நம்ம கேட்டுட்டு கிட்ட போயிடுறேன். மாட்டின ஒண்ணு வந்து இப்ப சுபி வந்து ஓப்பனா வந்து சபரிய வந்து சொன்னாங்கல்ல. அது நல்லா வேலிடா இருந்தது. அவங்க கேம் இப்ப இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அத பத்தி நினைக்கிறீங்க? இன்னொன்னு வந்து விக்ரம் வந்து யாருமே சொல்லாத பாயிண்ட் வந்து விக்ரம் வந்து நீங்களும் திவாகரும் வந்து நீங்க பேரா போம்போது நீங்க மூஞ்சி சுளிச்சீங்க. தப்பா அது சொன்னான்ல. அத பத்தி நீங்க பேசினா நல்லா இருக்கும். நான் ஒர்க்குக்கு நான் போறேன். அது 2மே ஃபேர் பாயிண்ட் தான். ஆல்ரெடி நாங்க பேசிட்டோம். இப்ப பேசினாலும் தப்பு இல்ல, எனக்கும் புரியல. என்னன்னா ஃபர்ஸ்ட் சபரிய வந்து சபரிக்கு 2 ஃபேஸ் இருக்குன்னு இன்சியேட் பண்ணது சுபிக்ஷா தான். அதுக்கப்புறம் தான் மிச்ச 3 பேர் சொன்னாங்க ஹேமா. அதுக்கப்புறம் விக்கல் சீக்கிரம் வந்து பார்வை சொன்னது. அந்த திவாகர் வந்து எனக்கு பேரா திவாகர் நடிச்சா என்னமோ சொல்லியிருப்பா ஒரு வேடு. அவன் சொன்னது உண்மைதான். பாரு சொன்னது பிரசன்டபிளா இருக்காதுன்னு சொல்லியிருப்பா. பிரசன்டபிளா பிரசன்டபிளா இருக்காதுன்னு இருக்காதுன்னு சொல்லியிருப்பா. சொல்லியிருப்பா. அத வந்து யாருமே சொல்லல. ஆனா விக்கல் சீக்கிரம் தைரியமா எந்திரிச்சு சொன்னான் பாருக்கு எதிரா. அந்த 2 விஷயத்த தான் சொல்றாரு. அது 2மே ஃபேர் பாயிண்ட்ஸ் தான். சொல்ல வேண்டியதுதான்.
இல்ல விக்கல்ஸ் நல்லா அப்சர்வ் பண்றான். கரெக்டான பாயிண்ட் அவனுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ்லாம் வரும்போது எங்கெங்க சொல்லி விடணுமோ அங்கெல்லாம் சொல்லி விட்டுறான். ஆனா இல்ல அவனும் ரேம்ப் குரூப்பிசம் வாக் பண்றான்டி. இல்ல ரேம்ப் வாக் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? பாரு அழகா அக்செப்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ம். ஆனா ஏன் அந்த இடத்துல அவ விட்டு இல்ல கொடுத்தாங்கிறது சுபாக்கா, அவ என்ன தெரியல. சொன்னான்னா, நாங்க 2 பேரும் தான் எப்பயுமே ஜோடியா தெரியிறோம். பட் புது ஃபேஸ் ஏதாவது வந்திருக்கலாமேன்னு இன்னைக்கு தெளிவா சொன்னா. அத அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு சொன்னான். அதான் அன்னைக்கும் சொன்னான். அன்னைக்கும் சொன்னா, அப்புறம் விக்ரம்ட்ட போய் பேசியிருப்பா பாரு இந்த லைவ் இதுல. அப்ப வந்து லைவ்ல ஒரு சொல்லியிருப்பா. 1/2 மணி நேரம் ஆ, பேசியிருப்பாங்க. ஆமா. எபிசோட்ல அத காட்டல. ஓகே, ஓகே. அதான் அவ பேசியிருப்பா. அப்புறம் வந்து பாரு இவ வந்து கிளியரா சொல்லியிருப்பா. பிளஸ் வந்து விக்ரம் என்ன சொல்லியிருப்பான்னா, "இல்ல பாரு நான் உன்ன ஒரு இடத்துல வச்சிருக்கேன். நீ எதா இருந்தாலும் பண்ணிடலாம், பார்த்துக்கலாம்." அப்படின்னும்போது நான் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தேன்னா, நீ வந்து "உடுங்க நாங்க இதுலயே பண்ணி ஜெயிக்கிறோம்." அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பாயிண்ட் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். நான் தப்பா அது உன்ன இது பண்ணல. இன்னைக்கு சொன்னாங்க. ஆ. இன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு ம். சொல்றப்போ எனக்கு இந்த பேர் புடிக்கலன்னு தான் ரொம்ப கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது நீ இல்ல ஆனா எபிசோட அவன் பார்த்த. நீ அப்ப எக்ஸ்பெக்ட் மலேசியால பண்ணல. லைவ்ல போய் 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணுவா. அந்த அப்சராவையும் அந்த பிரவீன் ராஜையும் அவ கன்வின்ஸ் பண்ணுவா. நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கோம். எங்களை திருப்பி ஒன்னாவே பார்க்க வேண்டாம். அப்புறம் நாங்க அண்ணன் தங்கச்சியா எப்படி போய் இது பண்றது அப்படின்னு சொன்னதுக்கு பிரவீன்ராஜ் சொல்லுவா, ஏன் உங்க 2 பேருக்கும் ஒரு படம் வந்தா நீ பேர் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பான். சொல்லுங்க பிரியா, சொல்லுங்க பிரியா, இருக்கீங்களா? ஹலோ. சொல்லுங்க. என்னன்னா அது நேத்து லைவ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. பாரு வந்து விக்ரம் கிட்ட அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது விக்ரம் வந்து அவருமே வந்து ஒன் ஆஃப் த குரூப் தான். அவருமே வந்து அதாவது அவங்க சைடு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. ஸோ அது ஏதாவது ஃபிளாஸ் இருந்தா பேசுறதுக்காக தான். அவரும் கனி ஸோ குரூப்ல அதுதான் இருக்காரு. அவரும் அவரும் பாத்துட்டு இருக்காரு. குரூப்பிசம் பண்றாரு. என்னன்னா ஆமா. ஏன்னா ஏதாவது அவங்க சைடு எதுனா கிடைச்சா நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வந்து ஒரு மெயின் பாயிண்டா எடுத்து இது பண்ண பார்த்தாரு. ஏன்னா அந்த டாஸ்க் இருக்கு இல்லைங்களா, நைஃப் குத்துற டாஸ்க். ஸோ அதுலயுமே வந்து உள்ள லைவ்ல வந்து குரூப்பா உள்ள போயிட்டு அவங்க பேசிப்பாங்க. கெமி, விக்ரம் இவங்க எல்லாம் பேசிப்பாங்க. இப்போ என்னன்னா கமருதீன் வந்தாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பயாஸா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி விக்ரம் அப்புறமா கெமி இவங்க எல்லாம் பேசிப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து அவங்க கமருதீனை வந்து வின் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா பாருவுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்றதால இவங்க டீம் ஆட்கள் வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக விக்ரமும் தான் அந்த கேங்ல இருக்காருன்றதே வந்து அந்த லைவ் பார்க்கும்போது தான் நேத்தா அது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா அவங்கள டார்கெட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல வர்றது வந்து அவங்க பெருசா அதை எடுத்துக்காம மெயினா எபிசோட்ல வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இந்த பாயிண்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா. விக்ரம் ஆனா வந்து நேத்து அதை ஆல்ரெடி அவங்க இருக்காரு. சொல்லியிருப்பாங்க 10 பேர். பார்வதி வந்து நேத்து ஆனா சொல்லியிருப்பாங்க லைவ்ல. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது பிரவீன் ராஜ் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அது அவங்க பெருசா கரெக்ட் கிளியரா தான் பிரியா. எக்ஸ்பிளைன் ஸோ பண்ணிருக்க நான் இப்படி மாட்டாங்க. பாக்குறேன். இல்ல அது விக்கல்ஸோட கேமே வந்து நான் ஸ்மார்ட் பிளேவா தான் பாக்குறேன். பிகாஸ் அவன் வந்து அந்த வீட்ல தான் இருக்கான். ஸோ அந்த வீட்ல இருக்க பெர்சன்ஸ்க்கும் அவன் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பட் டைரக்டா சப்போர்ட் பண்றத விட கொஞ்சம் இன்டைரக்டா ஏதோ ஒரு இடத்துல அவன் லூப் ஹோல்ல சப்போர்ட் பண்ற மாதிரி அங்கங்க காட்டியிருப்பான். அதே மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட தெரியப்படுத்துற சில விஷயங்கள் வந்து கேமரா முன்னாடியோ இல்ல அவனுக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கிற இடத்துல ஆடியன்ஸ் கிட்ட நான் வந்து கொஞ்சம் ஃபேர் பிளே தான் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் அவன் காட்டியிருப்பான். அது ஸ்மார்ட்டான பிளே தான் அவன் பண்றது. சுபா ஆக்சுவலி பேசுங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல இந்த மாஸ்க் டாஸ்க்ல ஒன்னு நோட் பண்ணீங்களா? கெவி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கேம் விளையாடுறப்ப அவளை வந்து ஃபர்ஸ்ட் தூக்கிட்டாங்க பாருங்க, விளையாட விடாம. அது அவளும் தவறு தானே? ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டா பாத்தீங்களா? அதுதான் இதுதான் அவளோட கேம் தானே லாஸ்ட் வரைக்கும் இருந்திருக்கணும். ஏன்னா இவ மென்டல் கேமோட பிசிக்கல் கேம் விளையாடுறதுல வெரி ஸ்ட்ராங் உமன் அவ. அப்ப இந்த மாதிரி இதுல எதுக்கு அவ விட்டு கொடுக்குறா? அவ 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 இதை எங்க நிரூபிக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அவ. அதுதான் அததான் இன்னைக்கு சமாதானத்துக்கு விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு.
அப்ப நீ வந்து விட்டு கொடுக்குறீங்களா? யாருக்காக இது பண்றீங்க? அதுங்கிறத அவர் கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. அவங்க ஆமா. அத அது எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடிச்சிருக்காரு. ஆமா. டோட்டலா எல்லாரையும் எல்லாரையுமே தான் அடிச்சுட்டாரு. அடிச்சாரு. ஆனா அதுல புரிஞ்சுகிட்டது கனி மட்டும்தான். அடி வாங்கணுங்கிறத புரிஞ்சுகிட்டது கனியும் சபரியும் மட்டும்தான். வேற எந்த பைத்தியக்காரங்களுக்கும் புரியவே இல்ல. திருப்பியும் அதே குட்டையில போய் விழுவாங்க. திருப்பியும் ஒரு தடவ வந்து திட்டுவாரு. இந்த கோவா கேங் ஒரு தடவ 2 வாரம் அடிச்சு தான் திருந்துனாங்க. அது மாதிரி 2 வாரம் இங்க அடிச்சா தான் மந்திரம் மந்திரிச்சா தான் தெளிவாங்க போல இருக்கு. நான் ஏதோ சொல்ல வந்தேன் ஒரு பாயிண்ட். எனக்கு முதல்லயே மறக்குதியா? அச்சச்சோ! விக்ரம் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். போஸ்ட்டே போட்டிருப்பேன். விக்ரமும் கனியோட கேங் தான். அவர் இன்னொன்னு தெரியுமா? நேத்து ஆதிரே இல்ல. அது வேணும்னே வந்து கமருதீன குத்தும். அவரு வேணும்னே மீன்ஸ் அது ஸ்மார்ட் பிளே கேம் தான். ஆனா இவங்கலாம் என்ன தெரியுமா பிளானு? இப்ப கமருதீன் வந்து அந்த கனி கேங்க்கு பிடிக்காதுன்னா, அங்க போய் நம்ம குத்துனா இந்த கேங் நம்மள அப்சர்வ் பண்ணிக்கும். இதுதான் வந்து ரம்யாவும், ஆதிரையும் நேத்து அவங்க எடுத்து குத்துனதுக்கான ரீசனா நான் பார்க்குறேன். அவங்க கேங் என்ன தெரியுமா? அந்த கேங் கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிடணும். இந்த ஆதிரை வந்து நாளைக்கு ஆதிரிய கண்டிப்பா இந்த பாயிண்ட் நம்ம விட்டுட்டோம். ஆதிரிய விஜய் சேதுபதி வந்து கேட்டே ஆகணும். ஏன்னா இந்த பொண்ணு இருக்கிறது டீலக்ஸ்ல. ஆனா விளையாடுறதெல்லாம் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு தான் விளையாடுது. தோசை சுடுறதுல இருந்து இவங்களை கேன் வாஷ் பண்ணு. நீ வந்து அந்த கனி சொல்றாப்ல நான்வெஜ் வந்து இந்த இந்த இதெல்லாம் கிரேவி எல்லாம் பண்ணா உப்பு எதுவுமே இல்லை எங்க கிட்ட. கிரேவி எதுவுமே இல்லை, வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை. நீங்க வர்றதை வந்து அப்படியே உப்பு போட்டு காரம் போட்டு கொடுக்கலாம். மசாலா கூட போட வேண்டாம், அப்பதான் அவங்களால சாப்பிட முடியாது. இந்த மாதிரிலாம் கொடுக்குது. இது எல்லாமே இந்த ஆதிரைக்கும் தெரியும். இதை போய் இவங்க கிட்ட கன்வே பண்ணுது. அதாவது நீ டீலக்ஸ்ல இருக்கிற, நீ டீலக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். ஒண்ணு இங்க இரு இல்ல அங்க இரு, நடுவுல நின்னுட்டு இருக்க. ரோட்ல இந்த பக்கம் நில்லு இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவுல நிக்காதங்கிற மாதிரி இவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணுது. தோசை வேண்டாம், நம்ம வந்து நான்வெஜ் போட்டு ரைஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோசையை கட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஏங்க பரவாயில்ல. அது வந்து நான் சொல்ற கேளுங்க பானு. அது ஏன்னா எஃப்ஜே இங்க இருங்க. இருந்திருந்தா அந்த அதுக்கு போல முன்னாடி அததான் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது சொல்லுங்க. வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்கும்போது டைரக்டாவே ஒருத்தர் சொன்னாங்க. இல்ல இவங்க வந்து டியூலெக்ஸ் இது இந்த கேம் பத்தி பேசும்போது சொன்னாங்க. இந்த மாதிரி டியூலெக்ஸ் அந்த குரூப்ல இருக்கிறது. பட் வந்துட்டு அவங்க அந்த ஹவுஸ்க்கு அவங்க ஆடவே இல்லை. அவங்க வந்து பிக் ஆறுதான் பாஸ் சொன்னாங்க. ஹவுஸுக்கு தான் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி அது மென்ஷனே பண்ணாங்க. அது அது சொன்னது பாருதான் மம்தா. எஸ் வியானாவும் பாரு. சொல்லிருப்பா. ஒர்க் வியானாவும் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிருப்பா. வியானாவும் சொல்லிருப்பா. ஒர்க் வியானாவும் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிருப்பா. வந்து வியானா சொல்லிருப்பா. ஈவன் கம்முவுமே ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணிருப்பான். என்னன்னா இவ இந்த வீட்டு ஆள் மாதிரியே இல்ல, அங்கங்க போய் உட்காந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன்ல இருக்கா, அங்க இருக்கா, இந்த வீட்டுல படுக்கிறதுக்கு அது மட்டும்தான் போற வந்து மாதிரி அங்க எல்லா இடத்துலயுமே யாரு கூடயும் ரெஜிஸ்டர் அவளுக்கு பண்ணிருப்பாங்க. கனெக்ட் இல்லடி. எஃப்ஜேவை தேடி தேடிதான் அவ போறா. அது தாத்தா தெரிஞ்சதுதான், சொன்னாருல்ல. அததான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சதுதான். எஃப்ஜேக்கு மட்டும் இல்லடா, தனி அங்க வந்து கேங். மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க. சோ அந்த அந்த கேங்கோட சப்போர்ட் இவங்களுக்கு வேணும்ன்றதுனால ரம்யாவும் ஆதிரையும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது நோ, அது இல்லாம ரம்யா அது மட்டும் எனக்கு இல்லாம இல்ல சொல்லுங்க மம்தா, இனியா. பேசுங்க. எனக்கு ரம்யா பத்தி தெரியாது. பட் ஆதிரை வந்துட்டு வேற ஒருத்தர் சப்போர்ட்க்கு பண்றாங்களா இல்லையான்ட்டு தெரியல. அவங்க எஃப்ஜேக்கு மட்டும் பண்றாங்கன்னு பச்சையா தெரியுது. சோ ரம்யா அவங்க இல்ல நீங்க ரம்யா ரம்யா வந்து ரம்யா இல்ல ரம்யாவுக்கும் ஆதிரை. கம்முக்கும் சண்டை நடக்கும்போது இன்னைக்கு ரம்யாவுக்கும் கம்முக்கும் சண்டை நடக்கும்போது சபரி கனி எல்லாருமே வந்து ரம்யாவை அமைதியா இருக்க சொல்லுவாங்க. அவன் நீ கத்தாத, நீ உன் பேரை கெடுத்துக்காத, நீ கத்தாத சொல்லி ரம்யாவை காம் பண்ணுவாங்க. சோ ரம்யா அதுவும் இல்லாம இன்னைக்கு காலையில லைவ்லயுமே ரம்யா வந்து அவங்க கூட உட்கார்ந்து தான் பேசிட்டு இருப்பா. லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, ரம்யா இப்பன்னு இல்ல, போன வாரத்துல இருந்தே. சுபா ஒரே ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி. ரம்யா இந்த வாரம் இல்ல, அவ போன வாரத்துல இருந்தே இவங்களுக்கு தான் அதுதான் அந்த பாண்டை கிரியேட் பண்ணிட்டா. அம்மா, அக்கா, அண்ணன். அவ அம்மான்னு தான் கூப்பிடுறா. நேத்து லைவ்லயே கனி அம்மான்னு கூப்பிடுறா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அம்மா இந்த மாதிரி பாண்ட் உருவாகி கனி ரம்யா தான் ஃபர்ஸ்ட் இந்த சைடு தான் ஃபுல்லா இருக்காங்க. இப்போ வந்து ஆதிரையும் அவ வந்து சாப்பாட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றா. டீலக்ஸ திட்டுறா. அவ சொன்னது கூட பரவாயில்ல, சுபிக்ஷா கரெக்டா கேட்டிருப்பா, ஒரு பாயிண்ட் வச்சிருப்பா. நம்ம டீலக்ஸ் நமக்கு வந்து அவங்க செய்யணும், அவங்க ஏன் இப்படி பண்றாங்கிறத இதை கொண்டு போய் அவன் கனிக்கிட்ட சொல்றா. அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்ல, நான் இவ்வளோ சொல்றேன் அப்பயும் அவங்களுக்கு அந்த சாப்பாடு தான் இதுவா, நம்ம நீங்க எவ்வளவு இது பண்ணாலும் முக்கியம் இல்லையா அப்படின்னு. சுபா பேச. இல்ல இதே இதுக்கு தான் நானும் வரேன்.
இந்த லக்ஸுரி ஹவுஸ்க்கு வந்து குடுக்கக்கூடிய சாப்பாட்டுல சிக்கன்லயா இருக்கட்டும், மத்ததுலயா இருக்கட்டும், ஒரு தடவ ரொம்ப சால்ட் போட்டு தராங்க. இன்னொரு இதுல எங்ககிட்ட வந்து இவ்ளோதான் இருக்கு. உப்பும், காரமும் தான் போட்டு தர முடியும்னு சொல்லி குடுக்குறாங்க. அத இவங்க சாப்பிட்டுட்டாங்க. அத இத விட்டுருங்க. ஆனா இவங்க அந்த சாப்பாட்டுக்காக தான் இந்த டாக்ஸிக்கே வந்து நம்ம விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு லக்ஸுரி ஃபுட்ட சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்கல்ல. அப்பயாவது அவங்களுக்கு மண்டையில உரைக்கணும். நம்ம இவ்ளோ டேஸ்டியா சாப்பிடுறோம். அவங்களுக்கு கிடைச்ச சாப்பாடெல்லாம் நம்ம அவ்ளோ ஸ்பாயில் பண்ணி குடுத்தோம். அந்த பிள்ளைங்க பாவம் ஒண்ணும் சொல்லாம சாப்பிட்டுருக்கு. கனிக்கு தோணணும். ஒரு அம்மாங்கிற இதுல இருக்காங்க. ஒரு அக்காங்கிறதுல இருக்காங்க. இனிமேயாவது லக்ஸுரி ஹவுஸ்ல வந்து வரக்கூடிய சாப்பாட்ட வந்து ஒழுங்கான முறையில அவங்க ஹவுஸ்க்கு வேற தலையாயிட்டாங்க. ஒழுங்கா பண்ணி குடுக்கணும். அத வந்து வீணாக்காம அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆனா அவங்களும் வந்து வேஸ்ட் பண்ணாம தான் சாப்பிட்டுக்கிறாங்க. எது குடுக்குறாங்களோ சாப்பிட்டுக்கிறாங்க காட்டிக்காம. ஆனா இவங்க மட்டும் பெர்ஃபெக்ட் ஃபுட் போய் இத்தன நாள் கிடைக்கலாட்டினாலும் ஒரு நாள் போய் சாப்பிட்டுருக்காங்கல்ல. அப்பயாவது ஃபீல் பண்ணி இனிமேயாவது கரெக்ட்டா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா தேங்க் யூ. சுபா. எல்லாரையும் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. அதான் இப்ப உப்பு போட்டாலுமே அவங்க வந்து அதையும் வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணுங்க உட்காந்து சாப்பிட்டதுங்க. உப்பு அந்த கலை வந்து ஒரு தண்ணி இது கலை இல்ல. அவன் பேரு எஃப்ஜே வந்து ஒரு தண்ணீல மொளகாத்தூள கலக்கி அதுல ஊத்துவான் அந்த குழம்புல. அதையும் வந்துட்டு அதுங்க உப்போ, காரமோ எப்படி இருந்தாலும் சாப்பிட்றணும்னு சொல்லி அதுங்க சாப்பிட்டுச்சுங்க. எனக்கு அதுதான் அதுங்க சாப்பிடாம வேஸ்ட் பண்ணியிருந்தா கூட அந்த பெரிய விஷயமா நினைச்சிருக்க மாட்டேன். அதுங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டதுங்க. சாப்பிட்டாங்க. அத கூட இவ்ளோ இந்த மாதிரி அதுதான் சொல்றேன்ல, நீ வந்து அக்கா, நீ வந்து சமாதானம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னு சபரி சொல்லிட்டு இருக்காருல்ல. 2 பேருக்கு முன்னாடி தான் இது நடக்குது. இந்த உப்பு போட்ட சாதம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் இவர் கேட்டா தான் அடுத்த நாள் திருந்துவாங்க. ராஜா பேசுங்க ப்ளீஸ். சிஸ்டர் ஒரு டவுட்டு. இன்னைக்கு லைவ்ல அந்த டியூஸ்டே வந்து உங்களுக்கு பார்வதிக்கும் கனிக்கும் ஒரு ஃபைட் போச்சு பாத்தீங்களா? அந்த சாப்பாடு விஷயம் உப்பு போட்ட அதை பத்தி நீங்க கேட்கவே இல்லைல்ல ஹோஸ்ட்? அதுதான் நாங்க அதை இவ்வளோ நாளைக்கு நேரம் கேட்போம். பேசிட்டு இருந்தோம். அத விஷயமா தான் பேசிட்டு நாளைக்கு இருந்தோம். நாளைக்கு நாளைக்கு வரும்னு வைப்பாங்கன்னு நினைக்கிறோம். நினைக்கிறேன் ராஜு. ஓகே சிஸ்டர், ஓகே ஓகே. ஹேமா எப்ப கடை சாத்துவீங்க? அதான் தீபாவளி ஆகுது, கடையை சாத்துவோமா? கடைய எனக்கு சாத்திடுறீங்களா? பேசியாச்சு. ஏமா தீபாவளி நாளைக்கு வேலை எப்படி நாளைக்கு ஹேமா? ஸ்பேஸ் இருக்குமா நைட்டு? யாருக்கு போடணுமா? தெரியும்? இல்ல நாளைக்கு போட்டா நேத்து ஷார்ட் டைமா போடுங்க ஹேமா. 1/2 hour அப்படி டக்குன்னு தீபாவளி முடிச்சிருங்க தீபாவளி ஹேமா. எல்லாம் வரதுனால நாளைக்கு ஸ்பேஸ் தீபாவளிலாம் இருக்குமா இல்ல வர்றதுனால உங்ககிட்ட தீபாவளி ஒரு ரெக்வெஸ்ட். விடுமுறையா? விடுமுறை எங்களுக்கு உண்டா? எங்களுக்கு தீபாவளி போனஸ் வேணும். ஏதாவது ஸ்பேஸ் போட வேண்டும் வேண்டும் ஹேமா. போனஸ் வேண்டும் வேண்டும். வேண்டும் போனஸ் வேண்டும் வேண்டும். வேண்டும் 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 வேண்டும். வேண்டும். போனஸ் ஆமா. வேண்டும். வேணும்ன்ற வேலை என்ன? நேரத்தை குறை. யாவ் வேலை நேரத்தை குறை. யாருக்காச்சும் பிஆர் ஸ்பேஸ் பண்ணியிருந்தா டைமே காசு குறை. ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். டைமே வேஸ்ட் இல்ல டைமை மழை குறை. ஏதோ இல்லையா இடைக்குள்ள இல்லையா இல்ல மாட்டிக்கிட்டு இல்ல பேசிட்டு இல்லையா இருக்கா. இல்லையா எங்களுக்கு விடுமுறை இல்லையா? எங்களுக்கு இல்ல வேண்டும் சுபா, வேண்டும். யாருக்காச்சும் பிஆர் பண்ணியிருந்தா காசாச்சும் கிடைச்சிருக்கும் சுபா. அஹ் பண்ணலாமா? அஹ் யாருங்க வேணும்? ஒரு ஆறு பேர் உள்ள ஒரு குழு இருக்கோம், உம் பாத்துக்கோங்க. உம் இல்ல இல்ல இதுக்கு எதுக்கியா சிஸ்டர் நான் ஒன்று வெள்ளையும் சொல்லட்டுங்களா? ஜொலையும் அலையிறோம் இருங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்லி ஆயிரும். சிஸ்டர் ராஜு ராஜு நான் இருடா சொல்லவா? இல்ல இருடா இருடா இருடா. அட இருடா அக்கா, இருடா இல்லக்கா, ஒரு பாயிண்ட் இருடா. வந்துச்சு. இவங்களே காசு இல்லாம தான் உள்ள வந்திருக்காங்க. இவங்களுக்கு நம்ம காசு கொடுக்க போறாங்க. நீங்க பேசுங்க பேசுங்க. இல்லடா அவ ஏங்க சொல்லுங்க, நாங்க நாளைக்கு சும்மா ஸ்பேஸ் போடவா பண்ணுக்கு பேசி இல்ல வேணாமா இல்ல மலை வேணாமான்னு பிஆர் தெரியாது. பண்ணாமையே இவங்க பிஆரா அவங்க பிஆரான்னு வந்து டிஎல்ல கடிக்கிறாங்க. இதுல பிஆர் பண்ணா என்ன மாதிரி கடிப்பாங்கன்னு பாத்துக்கோ. இல்ல நான் ராஜு, தான் சரி, நாளைக்கு போடுறதே இல்லையே வேலை எப்படி நேரத்தை இல்ல. குறைத்து என்ன ஹேமா, ஒரு 1/2 hour மட்டும் டக்குன்னு போட்டு முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பானு நீங்க கரெக்டா வந்து முக்கியமான சீன் மட்டும் சொல்லுங்க. மழை. சிறப்பா ஆமாம், பண்ணிடுவோம். 1/2 hour சரி முடிச்சிட்டு ஒரு நிமிஷம் தீபாவளி விடுடா. அன்னைக்கு முடிஞ்ச 1/2 hour அவ்வளவுதான். ஓகேவா? தீபாவளி தான். ஓகே. அதுக்கப்புறம் ஒண்ணு ஸ்பேஸ் ஓகே. போடுவோம், இல்லைன்னா ரொம்ப டைம் கம்மியா போடுவோம். ஏன்னா செலிப்ரேஷன் பண்ணி நாளைக்கு அப்புறம் நாளைக்கு வேலையெல்லாம் இருக்கும்ல, ஷார்ட்டா போடுவோம், இல்லைன்னா எல்லாரும் போடுவோம். வந்து இல்ல இல்ல, ஆமா ரொம்ப போட்டோஸ் நேரம் எல்லாம் இருந்தா எடுக்கும்போது அடுத்த. கொஞ்சம் அழகா தெரியணும்ல. இல்லம்மா, அடுத்த நாள் உள்ளார விட மாட்டானுங்க. நாளைக்கு இல்ல நாளைக்கு எனக்கு வந்து அளவா எனக்கு வந்து இருந்தாதான் நான் சொல்றேன், அடுத்தடுத்து. நான் செல்ஃபி எடுக்கும்போது கொஞ்சம் மூஞ்சி எல்லாம் வீங்கின மாதிரி இருக்க கூடாதுல்ல சுபா. நீ எங்க ஆமா செல்ஃபி நீ எடுக்கிற? எதுக்கு நீயே வச்சு தூங்காம ஜெமினியை இன்னும் வச்சு உட்காந்துருக்க? பேசிட்டு இருக்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா ஏய், இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. தீபாவளி. ஆமா. எல்லாருக்குமே பாய். ஹாப்பி தீபாவளி. ஏ ஹாப்பி மாதவா, நீ தீபாவளி. பஸ்ஸுக்குள்ள உட்காந்து பேசுறது ஒண்ணுமே கேட்கல மாதவா. எதுக்கு சாவடிக்கிற இருங்க, இப்படி? நீ வேணா நான் ஒரே கமெண்ட்ல ஒரு போய் போடு. விஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். எல்லா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அருமை அருமை தோழமை. இல்ல அஹ் இதுக்கே வாழ்த்திய நான் வந்து அனைவருக்கும் கிளாப் போடணும். மிக்க நன்றி.
பிக் பாஸ் வீடு மாதிரி இல்லாமல் லக்ஸுரி ஹவுஸ், நார்மல் ஹவுஸ் அப்படி இல்லாமல் நாமெல்லாம் ஒரே வீடு, அனைவரும் தோழமை உணர்வோடு தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிவிட்டு மறக்காமல் மீண்டும் எங்கள் அறைக்கு இங்கே வரவும், வந்து பிக் பாஸ் 9 பற்றி விவாதிக்கலாம். நல்ல செய்திகள் பலவற்றை சேகரித்து செல்லலாம். இனிப்பு லட்டாக இருக்கட்டும், வரும்போது கிரன்ச்சி ஸ்வீட் முறுக்காக பாக்ஸுடன் இருக்கட்டும், வரவும். ஆமா. எங்கள் கிரன்ச்சி வீட்டில் முறுக்காக இல்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படி கார்த்திகை. பாடுவோம் கார்த்திகை. ஆடுவோம் பாடுவோம் ஆடுவோம். எல்லாரும் ஸ்வீட்டை மறக்காம எனக்கு அனுப்பி விடுங்க கொரியர்ல, சரியா? ஸ்வீட் பாக்ஸோட வந்துருங்க. சூப்பர். எல்லாரும் ஸ்வீட் பாக்ஸோட வந்துருங்க. ஆமா, ஸ்வீட்டை நான் மறந்துடாதீங்க. எப்படி மைசூர் பாக் நான் எப்படி ஏன் நீ பார்த்தா இன்னும் மைசூர் ஹேமாக்கா தான் பாக்கு அனுப்புவேன். விடலையா? நீ இன்னும் மைசூர் பாக்கு விடலையா மாதவன்? அவன் எனக்கு அனுப்பாம ஏமாத்திட்டான். இல்ல திருப்பி திருப்பி அந்த ஸ்பேஸ்லயும் மைசூர் பாக்கு, இந்த மொத ஸ்பேஸ்லயும் அவன் மைசூர் அவங்க பாக்கு. வீட்டுக்கு வாங்கிட்டு போறானான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். ராஜு என்ன சொல்ல வந்த? இல்ல நீங்க தான் வந்து அனுப்பணும். நீங்க தானே ஸ்பேஸ் நடத்துறீங்க ஹேமாக்கா, நீங்க தானே அனுப்பணும் எல்லாருக்கும். இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங்க பார்த்தா நான் எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்னு. நானே தோசை ஊத்தி சாப்பிட்டுருக்கேன்ல, நீ வேற. இல்ல ஹேமா, ஆக்சுவலி உங்களை நாங்க அவங்க எந்தவித ராஜு தொந்தரவும் குரல் செய்யாமல் கேட்டா, ஏமா அந்த ஒரு ராஜு ஜோக் குரல் சொல்றேன் கேட்டா கேளுங்க. அந்த அந்த பையன் குரல் மாதிரியே இருக்கே, அவரா இவரு? இல்ல அந்த எடிட் ராஜு தான் இவரு. அதுக்குதான் நான் சொல்லலாம்னு இருந்தேன், முத்தமலை சீன் இவரை எடிட் பண்ணி தர சொல்லலான்னு. இல்ல இல்ல எவர் இங்க பேர் ராஜு, நான் ஒரு ஜோக் சொல்றேன் கேளுங்க. ஹேமா எப்படி சொல்லுங்க தெரியுமா, சிஸ்டர். மாப்பிள்ள இவர் தாங்க, ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னது அந்த மாதிரி. அவங்க ஹோஸ்ட் ஆனா பேச மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இங்க ஓடிட்டு இருக்கு. அதனால ஆமா, நீங்க அவங்களுக்கு எந்த அவங்க தொந்தரவும் இதுக்கு கொடுக்காமல் நாங்கள் இந்த ஸ்பேஸை நடத்தி செல்வதற்காக ஐயோ, ஹேமா தமிழ் எல்லாருக்கும் சினிமாவோட ஒரு ஒரு குரல் ஸ்வீட் மாதிரியே பாக்ஸ் இருக்கு கொடுப்பதாக. ராஜுவோட குரல். இல்ல இல்ல ஐயோ அக்கா, இது அபு இருக்கால, அபுவோட ஃப்ரெண்டு. ஓகே ஓகே, டன் டன். அபர்ணா வருவாள்ல, அவனோட அந்த அந்த அர்ச்சனா குரூப் இவங்கலாம். ஓகே ஓகே, எடிட்டிங் நன்றி நன்றி. ஹேமா எடிட் பண்ணதெல்லாம் இவர் தானே ஹேமா? இந்த லூசு பையன் தான். இன்னொரு ஐடி கூட வச்சிருக்கேன், அதை ப்ரோமோட் பண்ணி வரேன். கிறிஸ்டின் வச்சிருக்கான், அது இவன் தான். அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா அந்த பைய புள்ள கிறிஷ் பைய புள்ள என்ன ஃபாலோ பேக் பண்ணல ஹேமா. வாட் a ஷேம் எனக்கு. ஏங்க சிஸ்டர் இருங்க, இன்னைக்கே பண்ணிடுறேன் சிஸ்டர். உங்களுக்கு கண்டென்ட்ல வேணா எல்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் இருக்கும். நல்லா கண்டென்ட்டும் எடுத்துக்கோங்க, இன்னைக்கே பண்ணிடுறேன். நன்றி, மிக்க நன்றி. இதே ராஜ் ஐடி தான் நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். அது என்னது இது என்னது? எத்தனை ஐடி எனி டைம் உங்களுக்கு கண்டென்ட் வேணா சொல்லுங்க, எடுத்துக்கோங்க. சைடுல இருக்கும் எனி கண்டென்ட். நான் உங்க சொன்ன தான முத்தமலை தர்ம இருக்கா வல்லலுக்கு நன்றி. ராஜு? நான் சொன்ன முத்தமலை இருக்கா? முத்துமலை அது நீங்க யாருக்கு சொன்னீங்க சிஸ்டர்? இல்ல முத்தமலை, சபரியும் விக்கல் முத்துமலை இல்ல. விக்ரமும் பண்ணாங்கல்ல, அந்த முத்தமலை. ஓ அதுங்களா? ஆக்சுவலி அது என்னாச்சுன்னா போட்டிருந்தேன், விஜய் டிவி வந்து காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதுல நமக்கு வீடியோ வந்து இதாயிருச்சுங்க, ரிமூவ் ஆயிருச்சு. அச்சோ, அதனால யூடியூப் வந்து போச்சே ரிமூவ் பண்ணிட்டாங்க. போச்சு வட போச்சே. போச்சே. லாஸ்ட் சீசன்ல ராஜு எடிட்னு இதே ஐடியா நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஐடி வேற, இது வேறயா? அக்கா அது அந்த ஐடி தான்க்கா உங்களுக்கு இதாயிருச்சுலங்கக்கா, சஸ்பெண்ட் ஆயிருச்சுல. சௌந்தர்யா ஆர்மி ஐடி ஃபுல்லா சஸ்பெண்ட் ஆயிருச்சு. இன்னொரு ஐடி இருக்கு, நான் பார்த்தேன் ராஜு எடிட்னு. இப்போ நீ இல்லாம வேற யாரும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் போல. அக்கா அது நான் தான்க்கா, எல்லாம் மொத்தம் 5 ஐடி இருக்குங்கக்கா, எல்லாம் பேக்கப் ஐடி. 5லயும் நான் தானே ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன், பாத்துக்கோ. இல்ல அக்கா அது தேவைப்படும். வந்து இந்த மாதிரி ட்வீட்ஸ் போடுறப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. இல்ல ஹேமா, நீ இங்க எத்தனை ஐடி ஓபன் பண்ணாலும் நான் மனம் தளராம ஃபாலோ பண்ணுவேன்னு பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான். இல்ல இல்ல, நாங்க 3 வருஷமா குப்பை கொட்டிக்கிருக்கோம், அதனால எல்லாத்தையும் நம்ம ஹேமா சிஸ்டர் ஃபாலோ பண்றதுனால நமக்கு கவலை இல்ல. எப்படி சிஸ்டர் எனக்கு இருந்தாலும் அக்கா கொண்டு வந்து எப்படி தெரியும் கொடுத்துருவாங்க. தெரியுங்களா? அந்த சீசன் 7ல வந்து 3 மணி ஸ்பேஸ் போடுவாங்க, அந்த 10 ஸ்பேஸ். அப்பதான் வந்து பழக்கம் அக்கா எனக்கு. 3 மணிக்கு ஒரு ஸ்பேஸ் போடுவாங்க, 3 மணிக்கு. அப்பதான் வந்து சுரேஷ் தாத்தா அக்கால எனக்கு பழக்கமானாங்க அந்த ஸ்பேஸ்ல தான். உண்மைதான் உண்மைதான். இதே ஸ்பேஸ் தான். அப்ப நிறைய கண்டென்ட் இருக்கும், 9 மணி வரை ஆமா. இருக்கும். ஆனா அப்ப அக்கா ஜாஸ்தி பேசுவாங்க, இப்பதான் பேச மாட்டாங்க. இல்ல பேசுறதே இவங்க இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு தோசையை சாப்பிட்டு சிக்கனை சாப்பிட்டு அதான் நிம்மதியா நாங்க இருக்கும். பேச விட்டாங்க, நாங்க தான் இருக்கோம்ல. அப்ப நாங்க இல்ல இல்ல, இப்ப இருக்கோம்ல. நாங்க தான் இருக்கோம்ல அப்படி. நாங்க வந்து மாதவன் ஏதோ சொல்ல வராரு போல. ஹைஜாக் பண்ணிடுவோம். மாதவன் மைசூர் பாக் சொல்லுவார். மைசூர் பாக் சொல்லு மாதவன். சாரி மாதவன் சொல்லுங்க மாதவன். மாதவன் வச்சிரலாமா? வைக்கலாமே, சிறப்பா இருக்கும். இருங்க இருங்க, கமெண்ட்ல விஷ் பண்றேங்க. எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்க, சேஃப்டியா இருங்க, பார்த்து இருங்க பட்டாசு வெடிக்கும் போது. ஓகே, அவ்வளவுதான். நிறைய பேர் விஷ் பண்றீங்க, தேங்க்யூ. இல்ல இல்ல இல்ல, இப்படி சொல்லுங்க ஹேமா.
சரவெடிய கையில தூக்கி போடாதீங்க, ராக்கெட்ட வாயில வச்சு விடாதீங்க. ஏக்கா இதெல்லாம் எடுத்து கொடுக்குற புஸ்வான மாதிரி இல்ல. புஸ்வானத்தை ஆமா, இந்த மாதிரி அதாவது ஐடியாவே இல்லாதவங்களுக்கு நீங்க ஐடியா புஸ்வானத்தை குடுக்குறீங்களா தலையில சுபா? வச்சு சுத்தாதீங்க. அதாவது ஆ- எங்கெங்க வச்சு வெடிக்கணுமோ அங்கங்க வச்சு மட்டும் வெடிங்க. சேஃபா சங்கு இருங்கன்னு சக்கரத்தை சொல்லுவீங்க. தொப்புள்ள வச்சு சுத்தாதீங்க. ஆட்டோபாமா பாக்கெட்ல வைக்காதீங்க. இல்ல எது வச்சாலும் BB9 மாதிரி புஷ்பானமா போகாத மாதிரி எல்லாத்தையும் வெடிக்கிற மாதிரி வெடிங்க. வெடிங்க. சூப்பர். அது மாதிரி பக்கத்து உங்க வீட்ல உங்க கொண்டு போய் உங்க வெடிய ஒய்ஃப் போடாதீங்க. உங்க ஒய்ஃப் செஞ்ச முறுக்கையோ அல்லது மைசூர் பாக்கையோ உடைக்க முடியலன்னா ஒரு கல்லோட திங்கக்கிழமையில இருந்து இங்க வந்துருங்க. நாங்க பேச பேச வச்சு நச்சு நச்சு நாங்க இந்த 2 மணி ஐயோ நேரம் நாங்க நாங்க முடிக்கிறதுக்குள்ள ஒரு அதிரசத்தை முறுக்க உடைக்க விட்டீங்களே. முடியலன்னா பிக் பாஸ் வீட்டு கதவுல அடிச்சு உடைங்க. அப்பவாச்சும் கதவு திறந்துட்டு எல்லாரும் வெளியே ஓடி வரட்டும். என்ன அப்ப அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு. கரெக்டா 10:30 மணிக்கு அந்த முறுக்கு, அதிரசம், அதுக்கப்புறம் மைசூர் பாக்குலாம் எடுத்துட்டு ஒரு கல்லோட வந்தீங்கன்னா நாங்க பேச பேச கேட்டுட்டு இடிச்சு வாயில போட்டு சாப்பிட்டு காதுக்கும் வாய்க்கும் டேஸ்டியா கிளம்பிடலாம். அதனால வேஸ்ட் ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க. இல்ல, அப்ப அது தீபாவளி இந்த இடத்துல முடிஞ்சோன்னா அண்ணனோட உடல்நிலையை நாங்க விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கு. இந்த மேல டேக் பண்ணிருக்கல, இவர் பாருவோட தீவிர ஆர்மியா. அதை உங்க ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணதுனால ஷேர் பண்ணிட்டேன். திருப்பி கமெண்ட்லயும் போட்டுறேன். லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. ரொம்ப வருத்தப்படுவார் மனுஷன். போட்ட ஒரு சிறப்பா பாட்டை போட்டு செய்யலாம், விட்டேன். சிறப்பா செஞ்சுடுவோம். இல்ல, பாருக்கு ஒரு ஃபயர் விட்டு போட முடியல ஹேமா. கடின்னு கடிக்கிறாங்க. பானக்கா போய் போடுவோம். லீடரா சேர்ந்துருங்க அந்த ஆர்மியில. ம். அந்த ஆர்மியில போய் கோ லீடரா சேர்ந்துருங்க. ஓகே ஹேமா, ஓகே, பாய். எல்லாருக்கும் ஓகே, பாய், தேங்க்யூ, ஹாப்பி தீபாவளி, பை பை. ஹாப்பி தீபாவளி அப்ப இனிய சிஸ்டர்ஸ் அண்ட் தீபாவளி பிரதர்ஸ். நல்வாழ்த்துக்கள். ஓகே, கடைசி எல்லாருக்கும் நாளைக்கு பாய். பார்க்கலாம். எண்டு ஓகே, பண்ணுங்க தேங்க்யூ ஹேமா, சிஸ்டர்ஸ். எண்டு பண்ணுங்க. பானு பாய். பானு பாய்டா, பாய்டா. Bye, இனியா பாய், பானு. நானும் எல்லாருக்கும் பாய். அட்ரஸ் அனுப்பிடுங்க, கொரியர் பண்ணிடுறோம். பை ஐயோ பை. மறக்காம அதை தான் முதல்ல பண்ணுவேன்.